சரி சரி. சிவா. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய வீர்மணி வேடியன், அழகில் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல திருவுருளை இறைஞ்சுகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் ஓரணின் பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் திசை நோக்கி பணிந்து போற்றி வணங்குகிறேன். அவருடைய அன்பிற்குரிய திருப்பணிச்செம்மல் கோமலையா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இருக்கிற அனைத்து அன்பர்களையும், நம்முடைய மருத்துவரையா மருதப்பனையா இப்போதுதான் நினைக்கிறார்கள், அவர்களையும், சிவமலரம்மா அவர்கள், கனடாவினுடைய நீலாமையார் அவர்கள், நம் கேதாரமையா அவர்கள் அனைவரையும் வணங்கிக் கொள்கிறேன். மிக அருமையாக பூவாயா என தொடங்குகிற பரவியுள் மண்டலி பதிகத்தை நபியாரூரர் இடக்கண் மட்டும் பெற்று திருவாரூருக்கு வந்து இன்னும் வலக்கண் பெறாத நிலையில் வந்தவுடனே அந்த பரவியுள் மண்டலி திருக்கோயிலுக்கு செல்வார். அங்கே அவர் பாடிய பதிகத்தை அம்மையார் அவர்கள் மிக அருமையாக விண்ணப்பம் செய்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். அது போலவே மலேசியாவிலிருந்து பரந்தாமனையா அவர்கள், அப்படி நண்பர்கள் அனைவரும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருப்பது மகிழ்வை தருகிறது. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நாம் 2 பதிகங்களை பார்த்தோம். கருநட்ட கண்டனை என்று சொல்லுகின்ற தொடங்குகிற திருவிருத்தத்தையும், அத்தனாய் பாடமாட்டேன் அத்தாவும் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே என்று எய்தினை என்ற பெருமானுடைய திருக்குறிப்பு வினாவிற்கு விடைகூறு முகமாக நம்முடைய நாவுக்கரச பெருமான், அத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம். நான் உன்னை பக்தி செய்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? தகுதி இல்லாத இவன் நம்மை பக்தி செய்கிறானே என்று நீ என்னை இகழ்ந்து விடாதே. புத்தனே, முதல்வா, தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா, உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே என்று அந்த பதிகம் முழுவதும் மிகச்சிறந்த கருத்தமைந்த பாடலை பாடியிருந்தார். நேற்று நாம் அதை சிந்தித்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இன்று நாம் பார்க்க இருப்பது பெரிய புராணத்தினுடைய 171வது பாடல். நேற்று 170 வரை பார்த்திருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது 171வது பாடல். அதுல என்ன சொல்கிறார்? அருள் பெருக மகிழ்ச்சி பொங்க, அருள் பெருகு மகிழ்ச்சி பொங்க, அன்னம்பாலிக்கும் என்னும் திரு குறுந்தொகைகள் வாடி திரு உழவாரங்கொண்டு பெருத்தழு காதலோடும் பெரும் திரு தொண்டு செய்து திருப்புறும் மேனி கண்ணீர் வெண்ணீற்று வண்டலாட பாட்டு முடிஞ்சிருச்சு. இன்னும் தொடர்கிறது பொருள். மேவிய பணிகள் செய்து அடுத்த பாட்டு போகணும். 172வது பாட்டு. மேவிய பணிகள் செய்து விளங்கும் நாள் வேட்களத்து சே உயர் கொடிகள் தம்மை கொடியார் தம்மை சென்று முன் வணங்கி பாடி காவியம் கண்டர் மன்னும் திருக்கழி பாலிதனில் நாவினுக்கரசர் என்று நன்னினார் மன்னோர் வாழ. அவ்வாறு மன்னோர் வாழ திருக்கழிப்பாலைக்கு சென்ற நம்முடைய நாவுக்கரச பெருமான் சினவிட ஏறு வைத்து ஏறும் மணவாள நம்பிக்கடல் சென்று தாழ்ந்து வனபவள வாய்திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாளால் என்று அணையதிரு பதிகமுடன் அன்புருவன் தமிழ்வாடி அங்கு வைகி நினைவறியார் அவை போற்றி நீடு திருப்புலியோ நினைந்து மீழ்வார். இப்படி
அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பதிகம் பாடினார். எதனாலே பாடினார் என்றால் அருள் பெருகும் மகிழ்ச்சி பொங்க. என்ன அருள் பெரும் மகிழ்ச்சி என்றால் பெருமானுடைய அருளை பெற்றேன் என்ற ஆர்வத்தினாலே மிக்க எழுகின்ற மகிழ்ச்சி. முதல்ல 2 பதிகம் பாடினார். அத்தாவும் நாடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே என்று பாடியதோடு மட்டுமல்லாமல் முக்கரணங்களாலும் தொண்டு செய்தார் என்று பார்த்தோம். இங்கெல்லாம் தொண்டு செய்தார். இவ்வாறெல்லாம் பாடி முடிச்சதற்கு பிறகு அந்த தில்லை பெருமான் கூத்தாடி கொண்டிருக்கிற சிற்றம்பலத்துக்கு முன்னாலே இருக்கிற முற்றங்களிலும் தேர் போகின்ற அழகான நீண்ட வீதிகளுள்ளும் பணிகள் செய்தார். கைத்திரு தொண்டு செய்தார். அவனால் இயன்றவரை தொண்டு செய்தார். கூடிய பணிகள் செய்து கும்பிடும் தொழிலராகி பாடிய புனித வாக்கின் பணிகளும் பயிலச் செய்வார் என்று மனம் மொழி மெய்களாலே பெருமானுக்கு தொண்டு செய்ததை 170வது பாடல்லே பார்த்தோம் அல்லவா? அவ்வாறு பணிகள் செய்கிறதுனால இதற்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா? அருள் பெரும் மகிழ்ச்சி பங்க. பெருமானுடைய அருளை நான் பெற்றேன் என்ற மகிழ்ச்சி. முதல்ல அவருக்கு சந்தேகம் இருந்தது. எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாண்டார். பெருமானே, நான் உன்னை பக்தினாலே பாட முடியல என்றாலும், அன்பு வயப்பட்டு உன்னை பாடுகின்ற ஆற்றல் எனக்கு இல்லை என்றாலும், பரமனே பரமயோகி, நான் உன்னை என்ன தகுதியோடு பாடுவேன், பக்தி செய்வேன். அறிவியனாகி இவன் நம்மை பாடுகிறானே என்றெல்லாம் என்னை இகழ்ந்து விடாதே என்று மிக பணிவோடு வேண்டிக் கொண்டார். அந்த நிலையில் தான் பெருமானுடைய அருளை பெற்றதாக உணர்கிறார். அந்த பதிகம் பாடி முடித்த உடனே பெருமானுடைய அருளை பெற்றதாக உணர்கிறார். அது நாவுக்கரசர் போன்ற அருளாளர்களுக்கு வாய்க்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு. பெருமானுடைய அருளை பெற்றார். பெற்றவர் பாடுகிறார், அருள் பெரு மகிழ்ச்சி பொங்க. மகிழ்ச்சி பொங்குகிறது, மேல் மேலும் எழுகிறது. பொங்குதல் என்றால் மேல் மேல் வழிவதுதானே. பெருமானுடைய அருளை பெற்றமையினாலே, அந்த அருள் பெற்ற ஆர்வத்தினாலே உள்ளம் மகிழ, அந்த மகிழ்ச்சி மீதூர ஒரு பதிகம் பாடுகிறார். என்ன பதிகம் பாடுகிறார்? அன்னம்பாலிக்கும் என்னும் திருக்குறுந்தொகைகள் பாடி. இங்கதாங்க நம்ம பார்க்கிறோம். அன்னம்பாலிக்கும் என்பது 5ஆம் திருமுறையில் இருக்கிற திருக்குறுந்தொகை. திருக்குறுந்தொகை பாடினார்னு சொல்லி முடிச்சிட வேண்டியதானே. திருக்குறுந்தொகைகள் பாடி நிறைய பாடி இருக்கிறார். நிறைய பதிகங்கள் பாடி இருக்கிறார். நமக்கு 2 பதிகம் தான் கிடைச்சிருக்கு. அதுலயும் ஒரு பதிகம் தான் இப்போ பாடினது. இன்னொரு பதிகம் திருவேட்காலத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு பாடினது. 5ஆம் திருமுறையில தில்லையை பாடிய குறுந்தொகை பதிகம் 2 நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதிலே ஒரு பதிகம் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று தொடங்குகிற இன்று நம்முடைய இந்த பாடலுக்கு ஏற்ப அமைந்திருக்கிற செய்யுள். இந்த பால்ல தண்ணி ஊத்தி விட்டீங்களா? பால் எங்க இருக்கு? ஐயா கோமலையா, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் இன்னொரு பதிகம் திருக்குறுந்தொகையில இன்னொரு பதிகம் திருவேட்காலத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு சாமியை பிரிய நம்ம மனம் இல்லாம திரும்பி வர்றாரு. அப்ப பாடுறதுதான் அந்த பனைக்கை மும்மதம் வேழம் முறித்தவன் என்ற அந்த பதிகம். அப்ப 2 பதிகம் சேர்ந்தா திருக்குறுந்தொகைகள் ஆகும். ஆனா இந்த ஒரு இடத்துல இப்போ பாடப்போ இந்த திருக்குறுந்தொகைகள் என்பது நிறைய பதிகங்கள் பாடி இருக்க வேண்டும், அவங்க கிடைக்காம போயிடுச்சு. என்னதான் நாம் போட வேண்டும். அல்லது திருக்குறுந்தொகைகள் இந்த 5ஆம் திருமுறையில அன்னம்பாலிக்கும் என்னும் ஒரு பதிகத்துல இருக்கிற 10 பாடலையுமே குறுந்தொகைகள் என்று சொன்னாரா என்பது ஆய்வுக்குரிய விஷயம். அது அன்பர்கள் தங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப அறிந்து கொள்வார்களாக. அருள் பெற மகிழ்ச்சி பொங்க, பெருமானை படியெல்லாம் புகழ்ந்து பாடி பெருமான் திருக்குறிப்பு காட்ட, நான் உங்களை வழிபாடு செய்தான் உங்களுடைய ஆடல் காணத்தான் வந்தேன் என்றெல்லாம் சொன்னதுக்கு பிறகு பெருமானுடைய அருளை பெறுகிறார். அந்த அருள் பெற்ற, அருள் பெறு என்றால் அருளை பெற்ற 2ஆம் வேற்றுமை தொகை. அருளை பெற்ற மகிழ்ச்சி பொங்க, பெற்றமையினாலே ஆர்வம் பெறுகிறது.
மகிழ்ச்சி உண்டாகிறது. அந்த மகிழ்ச்சி மேலும் மேலும் மிகுகிறது. மகிழ்ச்சி பொங்க அங்கே பாடுகிறார். அன்னம்பாலிக்கும் என்னும் தொடங்குகிற அன்னம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பதிகம் தான். நம்ம நாகேஸ்வர பூஜையின் போதெல்லாம் கூட பாடுவார்கள் அந்த பதிகம். அன்னம்பாலிக்கும் என்னும் திருக்குறுந்தொகைகள் வாடி. திருக்குறுந்தொகை வாடின்னு சொல்லியிருக்கணும். திருக்குறுந்தொகைகள் என்று பன்மையில் சொல்வதனாலே இன்னும் சில பதிகங்களை அவர் பாடியிருந்து அவை நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் ஒன்று. அல்லது இந்த அன்னம்பாலிக்கும் என்று தொடங்குகிற இந்த பதிகத்துல உள்ள 10 பாடல்களையுமே குறுந்தொகைகள் என்று பன்மையால் சொன்னாரா என்பதெல்லாம் ஆய்வுக்குரிய செய்திகள். அது அவர்களுடைய ஆய்வுக்கு ஏற்ப நான் விட்டுவிடுகிறேன். குறுந்தொகைகள் பாடி திரு உழவாரம் கொண்டு பாருங்க, வாய் தேவாரம் பாடுது, கையில திரு உழவாரம். அது திரு உழவாரம் நேற்றே பார்த்தோம். திரு என்ற சொல் கண்டாராக விரும்பப்பட தன்மை நோக்கம் அழகு என்பது திருக்கோவையார் உரையெல்லாம் பார்த்தோம். அப்படி திரு உழவாரம் என்னும் அந்த கருவியை கையில் எடுத்துக்கொண்டு பெருத்தெழு காதலோடும் மேலே மகிழ்வு மிகுந்தது. பெருமானுடைய அருளை பெற்றதாலே மகிழ்வு மிகுந்தது. அதனாலே அன்னம்பாலிக்குங்கிற குறுந்தொகையில் பாடத் தொடங்கினார். அதை பாடிக்கொண்டிருக்கிற பொழுதே உழவார கருவியை கையில் எடுத்துக்கொண்டார். பெருத்தெழும் காதலோடும் மீண்டும் மீண்டும் உள்ளத்தில் பெருகி எழுகின்ற அன்போடு பெருந்திரு தொண்டு செய்து, காதலும் பெருசு, செய்யற தொண்டும் பெருசு. யாருடைய துணையும் அவர் தேடுறது இல்லையே, தானே தான் அதை பணி செய்கிறார். என்ன சொன்னா பாருங்க, கூடிய பணிகள் செய்துன்னு போன பாட்டு சொன்னார். எவ்வளவு தன்னாலே முடியுமோ அவ்வளவு பணியும் யாருடைய துணையும் இன்றி தானே செய்வதனாலேதான் அந்த கூடிய பணிகள் செய்து கும்பிடும் தொழிலாகி பாடிய புனித வாக்கின் பணிகளும் பயிலச் செய்தார் என்று செய்வார் என்று சென்ற பாட்டில் முடிச்சார். இப்ப அருட்பெரு மகிழ்ச்சி பொங்கிற்று. அதனாலே அன்னம்பாலிக்கும் என்னும் பதிகத்தை பாடத் தொடங்கினார். அதை பாடிக்கொண்டே திரு உழவாரத்தை கையில் கொண்டார். உழவார கருவியை கையில் கொண்டார். அது திரு உழவாரம். ஏனென்றால் இறைவனுக்காக செய்யப்படுகிற தொண்டு. இறைவனுக்கு செய்யப்படுகிற அத்தனை தொண்டுக்கும் முன்னாலேயும் அது திரு தொண்டாகலாம், திருக்கோயிலாகலாம், திருக்குளமாகலாம், திரு நந்தனவனமாகலாம், திருவிழாவாகலாம், திரு மஞ்சனமாகலாம் என்று இறைவனுக்கு முன்னாலே சாத்தி சொல்லப்படுகிற அத்தனையும் திரு அடைமொழியோடு வரும். திருக்கோயில், திருச்சுற்று, திருமாளிகை. இந்த சைவத்தின் சிறப்பு என்ன என்றால், இறைவனை சாத்தி சொன்னால் அது அங்கே திரு இருக்கும் முன்னாடி. அதான் இங்கே திரு உழவாரம் கொண்டு பெருத்தழும் காதலோடு, இதெல்லாம் பொருள் வெளிப்படை. உள்ளத்தில் மீண்டும் மீண்டும் ஓங்கி எழுகின்ற அன்போடு பெரும் திரு தொண்டு செய்து, சாதாரண தொண்டு இல்லை, அது செய்கிற தொண்டு திருத்தொண்டு, இறைவனுக்காக செய்கிற தொண்டு. அதுலேயும் கூட பெருமைக்குரியது, மிகப்பெரிய அளவுக்கு பெருமைக்குரிய திருத்தொண்டு, பெருமைக்குரிய திருத்தொண்டு. அந்த திருத்தொண்டு செய்து, ஏன்னா செயற்கரிய செய்வார் பெரியவர். நாவுக்கரசர் எவ்வளவு பெரியவர். அவருடைய பெருமையின் சிறப்பெல்லாம் நாம் எங்கே உணரலாம் என்றால் தொடக்கத்திலிருந்தே உணர்கிறோம். எந்த தொடக்கத்தில் மீண்டும் சைவத்துக்கு வருகிறார் அல்லவா, அவருடைய தொடக்க கால வாழ்க்கையை நமக்கு தெரியும். தர்மசேனராக அங்கே போகிற பொழுதும் அங்கே அந்த சமயத்தில் தலைமை சார்ந்திருந்தார். மீண்டும் சைவத்திற்கு வந்த போது அவருடைய பெருமையெல்லாம் எவ்வளவு உயர்வாக இருந்தது என்பதை அவருடைய செயல்கள் காட்டின. நாமார்க்கும் குடியல்லோம் என்று அரசு காவலர்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரு துணிவு. நீற்றறையில் எடுக்கிற பொழுது ஈசன் எந்தை இணையடி நீழல் குளிர்ந்தது, அருளாகி குளிர்ந்தது என்ற அந்த பக்குவம். நஞ்சூட்டிய பொழுது நஞ்சு அமுதாக்கு வித்தார் அணிபள்ளி அடிகளாரே. ஒவ்வொரு நிலையும் பார்க்கிறோம். அடுத்து யானையை ஏவுகிற பொழுது உடையார் ஒருவர் தமர் நாம், நாம் யார்? பெருமானுடைய உறவினன். எனவே அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்ற ஒரு துணிவு. இதெல்லாம் பெருமைக்குரிய செயல்ல. இவ்வளவு செய்துவிட்டு இவையெல்லாம் தன்னுடைய செயல் இல்லை, நற்றுணையாவது நமச்சிவாயை பாடி கல்லை மிதக்க செய்தாலும் கூட எல்லாம் இறையருள் தான் என்று
கருதுகிற அந்த தன்மை அதான் பெருமைக்குரிய காரணம். பெரியவர் அதான் பெரும் திரு தொண்டு செய்து விருப்புறும் மேனி. தன்னுடைய உடம்பெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வெறுக்கத்தக்கது அல்ல, விருப்பதா, அதாவது விருப்பம் பொருந்துகிற திருமேனி. எதனால இப்ப மூவிலை சூளம் பொறித்தாயிற்று, ரிஷமும் பொறித்தாயிற்று, என்னெல்லாம் பெருமானிடம் வேண்டுகிறாரோ அவை எல்லாவற்றையும் பெருமான் செய்திருக்கிறான். முதல்ல அந்த மேனியோடு இருப்பதற்கு நான் வருந்துகிறேன் என்று கவலைப்பட்டு பொன்னார் திருவடி கொன்று உண்டு விண்ணப்பம் மின்னார் அந்த மூவிலை சூளம் என் மேல் பொறித்து வை என்று வேண்டிக் கொள்ள பெருமானம் பொறிக்கிறார். அப்ப அந்த உடம்பு தூய்மையானதாக அவர் கருதுகிறார். அதான் விருப்புறும் மேனி. அது சாதாரண உடம்பு இல்லைங்க, இடவமும் சூலமும் பொறித்த திருமேனி. அந்த விருப்புறும் மேனியில வெந்நீர் அணிந்திருக்கிறார் உடம்பு. அந்த வெந்நீர் இவருடைய கண்ணீராலே கரைந்து சேராக ஓடுகிறது. விருப்புறும் மேனி கண்ணீர் வெந்நீற்று வண்டலாட, அவருடைய மார்பார பொழி கண்ணீர் என்று வருவார். மார்பெல்லாம் நிறைகிற அளவுக்கு கண்ணீர் பொழிகிறது. பெருமான் எடுத்துக்கொண்ட அன்பின் காரணமாக கண்ணீர் பொழிகிறது. அப்போ அவர் மார்பிலே பூசி இருக்கிற வெந்நீர் எல்லாம் கரைந்து வண்டலாக சேராக மாறுகிறது. அதான் இங்கே அருப்பெரும் மகிழ்ச்சி பொங்க அன்னம்பாலிக்கும் என்னும் திருக்குறுந்தகைகள் பாடி திருவுழவாரம் கொண்டு வெறுத்தழும் காதலோடும். உழவாரம் கையில் இருக்கிறது, வாயும் பாடுகிறது, அன்னம்பாலிக்கும் என்று வாயும் பாடுகிறது, காதலும் உள்ளிருந்து எழுகிறது. எல்லாம் சேர்ந்து அவரை இயக்க பெருந்திரு தொண்டு செய்து அவருடைய விருப்புறும் மேனியிலே கண்ணீர் வண்டலாட, கண்ணீர் வெந்நீற்று வண்டலாட, பூசி இருக்கிற வெந்நீற்றில் அவருடைய அன்பின் நீரினாலே வழிகின்ற கண்ணீரானது அந்த திருநீற்றை சேராக ஆக்குகிறது என்று பாடல் பொருந்த செய்கிறது என்று இந்த பாடல் சொல்லிவிட்டு, இப்போ இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிற அன்னம்பாலிக்கும் என்ற பதிகத்தை பார்ப்பதற்கு முன்னாலே இன்னும் 2 பெரிய புராண பாடலையும் பார்த்து விட்டு பிறகு பார்க்கலாம். நல்ல வேலை ஒரு தொடர்புடைய செய்திகள். இவ்வாறு கண்ணீர் வெந்நீற்று வண்டலாட பெரும் திருத்தொண்டு செய்து வருகிற அந்த நாளில், அதான் அடுத்த பாட்டு. இப்போ முன்னாடி சொன்ன போது 2 பதியம் தான் கிடைச்சிருக்குது. சிதம்பரத்துல பாடின தில்லை பாடிய குறுந்தொகைகள்ல 2 கிடைத்திருக்கின்றன. ஒன்று இப்போ அந்த அன்னம்பாலிக்கும், இன்னொன்று திருவேட்களத்துக்கு சென்று விட்டு மீண்டும் தில்லைக்கு வருகிற பொழுது பாடியது. சரிங்க, அந்த திருக்குறுந்தொகைகள்ங்கிறதுக்கான காரணத்தெல்லாம் பார்த்துட்டோம். இவ்வாறு மேவிய பணிகள் செய்து விளங்கும் நாள், கையில பெருந்திருத்தொண்டு செய்து உள்ளத்து எழுகின்ற காதலோடும் பெருந்திருத்தொண்டு செய்து அந்த காதல் மிகுவினாலே கண்ணீர் வழிய இவர் உடம்பெல்லாம் பூசி இருக்கிற வெந்நீற்றில் வண்டலாட அவ்வாறு மேவிய பணிகள் செய்து, என்ன பணிகள் எல்லாம் தன்னால் செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட, முதலே பார்த்துருவோம் இல்லைங்களா, கூடிய பணிகள் செய்துன்னு சொன்னார் இல்லைங்க, இயன்றவரை தன்னால் நேர்ந்த பணிகள் எல்லாவற்றையும் செய்து. அதான் இங்கே மீண்டும் சொல்லுகிறார், அதனாலே பொருந்திய பணிகளை எல்லாம் செய்து விளங்கும் நாட்களிலே வேட்களத்து சேவுயர் கொடியார் நம்மை சென்று திருவேட்களம் போகிறார். தில்லையிலிருந்து கிழக்கே, தில்லை பெருங்கோயிலிருந்து கிழக்க நோக்கி போகணும். இன்று அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கிற அந்த வளாகத்துக்குள் இருக்கிற அந்த திருக்கோயில் தான் திருவேட்களம் திருக்கோயில். அந்த வேட்களத்து சே உயர் கொடி, பெருமான் ஊர்தியும் சேதான். சேன்னா பெற்றம், சே என்றால் ரிஷபம். உயர்கொடி, பெருமான் ஏற்றுயர் கொடி உடையவர், ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய். இப்ப சேவுயர் கொடியார் தம்மை இடபக்கொடியை கொண்டிருக்கிற பெருமானை சென்று முன் வணங்கி பாடி, திருவேட்களத்துக்கு சென்று அவருக்கு முன்னாலே நின்று மிக வணக்கத்தோடு அவரை புகழ்ந்து பாடி திருமுறைகள் பாடி
காவியம் கண்டர். காவின்னா நீலோற்பல மலர். நீலோற்பல மலர் போன்ற கழுத்து. நஞ்சடிந்ததினாலே காவியம் கண்டர் என்றார். காவி என்பது நீலோற்பல மலரை குறிக்கிற தமிழ் சொல். காவி மலர் என்றால் அப்ப காவியம் கண்டர், நீலோற்பல மலர் போன்ற நஞ்சை கழுத்திலே நிறுத்திருக்கிற நிறத்தை உடைய அந்த கழுத்தர் உடையராகிய அந்த வேட்களநாதர் மன்னுகின்ற நிலைவே உடையவராக விளங்குகிற திருக்கழிப்பாலை தன்னில் இங்கே வேட்களத்தை வழிபாடு செய்துவிட்டு அங்கே முன்னின்று வணங்கி பாடிவிட்டு திருக்கழிப்பாலை தன்னில் திருக்கழிப்பாலைக்கு போகிறார். கொள்ளிடத்தினுடைய வடகரையில இருக்கிற இருந்த ஒரு கோயில், காரமடை என்ற ஒரு கோயில். அந்த கோயில் இப்பொழுது இல்லாமல் போய் அதுக்கு பிறகு வெள்ளத்துல போனதுக்கு அப்புறம் அதுக்கு சற்று தூரத்துல ஒரு முதலியார் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த இருக்கிற அத்தனை சிவாலயத்தினுடைய அத்தனை மூர்த்திகளையும் கற்களையும் கொண்டு வந்து புதிய திருக்கோயில் கட்டியிருக்கிறார்கள். அது கழிப்பாலை என்னும் திருக்கோயில். அதை பற்றி நாம் பார்க்கலாம். அந்த திருக்கழிப்பாலை தன்னில் நாவினுக்கு அரசர் சென்று அங்க போனார். இங்கே திருவேட்களத்தை வணங்கி பாடிவிட்டு நாவுக்கு அரசர் திருக்கழிப்பாலை சென்று மண்ணோர் வாழ நன்னினார். நன்னினார் மண்ணோர் வாழ. அங்கே திருக்கழிப்பாலையிலே அவர் வழிபாடு செய்வது, அங்கே திருத்தொண்டு செய்வது, அங்கே பாடல்களை பாடியது எல்லாம் நம்பொருட்டு இந்த உலகத்தவர்களெல்லாம் நாம் அவரை பின்பற்றி பெருமானை துதித்து உய்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் மண்ணோர் வாழ இந்த உலகத்தவர்கள் எல்லாம் வாழ்வதற்காக, பக்குவ ஆன்மாக்கள் எல்லாம் வாழ்வதற்காக. அதாவது நீங்க மண்ணோர்னா உலகத்தினா உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் இல்லை. உலகம் உலகம் என்பதே உயர்ந்தோர் மாட்டம் என்பது பிங்கலம். உலகம் உலகவர் என்றாலே அது உயர்ந்தவர்களைத்தான் குறிக்கும். இது பிங்கல நிகழ்ந்த வர்ற ஒரு தொடர். அதை பரிமேலழகர் உரையிலே கையாளுவார். அப்படி உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்பது தொடர். மண்ணோர் வாழ நன்னினார். திருக்கழிப்பாலைக்கு நாமெல்லாம் வாழ்ந்து உய்தி பெறும் பொருட்டு அந்த திருக்கோயிலுக்கு சென்றடைந்தார். அவ்வாறு சென்றடைந்தவர் என்ன செய்கிறார்? இன்னும் நாம் இந்த பாடலுடைய முழுவதையும் பார்த்தோம்னா பெருமானுடைய கொடி சே உயர் கொடி. பாருங்க, இந்த இதுல எவ்வளவு ஒரு இலக்கணம் இருக்குன்னா, சே உயர் அப்படின்னா வகர உடம்படுமை வந்திருக்கு பாத்தீங்களா? சே கூட்டல் உயர் ரெண்டும் சேர்ந்தா சே உயர் வருமா சே உயர் வருமா என்றால், அந்த உடம்படுமை சூத்திரத்துல நிலைமொழியில ஏகாரம் இருந்தால் வருமொழி முதல்ல உயிர் வருகிற பொழுது யகரம் பகரம் ரெண்டு உடம்படுமை வரும் என்று ஒரு விதி இருக்கிறது. இந்த ஏகாரத்துக்கு மட்டும் ஒரு தனிச்சிறப்பு விதி. ஐவழியவும் ஏனை உயிர் வழிவவும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு வெய்யன்றாகும். நிலைமொழியில ஏகாரம் இருந்தால், நெடில் ஏகாரம் இருந்தால் வருமொழி முதல்ல உயிர் வருகிற பொழுது தே இலை அப்படிங்கிறோம் இல்லையா? தே இலை, தே கூட்டல் இலை ரெண்டும் சேர்ந்தா யகர உடம்படுமை பெற்று தேயிலைன்னு ஆயிடுது, தேவிலைன்னு ஆகல. அதே நேரத்துல தே ஊர் என்னாச்சு? வகர உடம்படுமை பெற்று தே ஊர்னு ஆகுது. சேயடின்னு வரும், சேயிழையீர். அப்போ சே கூட்டல் இழை ரெண்டும் சேர்ந்து யகர உடம்படுமை பெற்று சே இழைன்னு ஆகுது. இங்க சே பிளஸ் அடி, சே கூட்டல் அடி. நிலைமொழியில ஏகாரம் மறுமொழி முதல்ல உயிரெழுத்தா அப்ப வகர உடம்படுமை வருது. அதனாலதான் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படுமை என்றாகும் என்பதை சூத்திரமாக கொண்டார்கள். இப்ப இந்த சே உயர் கொடி பெருமானுக்கு இருக்கா இல்லையான்னா நம்ம தசாங்கத்துல கூட பார்க்கலாம். சாலவும் ஏதிலார் துண்ணென்ன மேல் விளங்கி நீக்கி உயர்த்தும் கொடி என்றாலும் ஒன்று. அதான் சாலவும் ஏதிலார் துண்ணென்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் போதிலாம் ஏறாங்கொடி என்று. ஏறு என்றால் ரிஷபம், பெருமானுடைய அந்த அடையாளத்தை காட்டுகிறது. திருத்தசாங்கமும் திருவாசகத்துல ஒரு பகுதி. அங்கே இவ்வாறு அவர் ஏறாம் கொடியை கொடியாக கொண்டிருக்கிறார். அவருக்கு ஊர் எது, ஊர்தி எது, வேற எது என்றெல்லாம் பரிசே சொல்லிட்டு வரும்போது அதுல அவருடைய கொடி ஏறாம் கொடி என்றான் மணிவாசகம். நிறைய இடங்கள்ல திருமுறைகள்லையும் பார்க்கிறோம். அப்போ அந்த மேவிகள் பணிகள் செய்து இங்கே அன்னம்பாலிக்கும் தில்லை சித்தம்பலத்திலே பாடிவிட்டு
நிரம்ப பணிகள் எல்லாம் செய்து விளங்குகிற நாள்ல திருவேட்களத்துக்கு செல்ல வேண்டும். ஏன்னா தில்லையினுடைய மிக அண்மையில் இருக்கிற ஒரு தலம். திருவேட்களம் செல்ல வேண்டும். அண்ணாமலையில் படித்த அத்தனை பேருக்கும் திருவேட்களம் திருக்கோயில் தெரியாமல் இருக்க முடியாது. நிறைய பேர் திருவேட்களம் திருக்கோயிலுக்கு சென்று வருவார்கள். மாணவர்களை கல்லூரி மாணவர்களாக எனக்கு கூட அந்த அனுபவம் உண்டு. ஓராண்டில் பலமுறை இங்கே நான் சென்றிருக்கிறேன். அர்ஜுனருக்கு பாசுபதம் வழங்கிய தலம் என்று குறிப்பிடுவார்கள். அப்படி மேவிய பணிகள் செய்து விளங்கும் நாள் வேட்களம். அங்கே சிவஉயர் கொடியாராகிய சிவபெருமானை சென்று முன் வணங்கி பாடி காவியம் கண்டர் மன்னும். காவியம்னா நீங்க காவினர் அல்ல, இங்க காவி என்பது நீலோர் பல மலரை குறிக்கும். அந்த நீலோர் பல மலரை போன்ற கழுத்து அவர் நிலைவேரோடு விளங்குகிற திருக்கழிப்பாலை, கழிப்பாலைன்னு ஒரு திருத்தலம். அங்கே நாவினுக்கு அரசர் சென்று நன்னினர் மன்னோர் வாழ, மன்னோர்களாகிய நாமெல்லாம் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அங்கே நன்னினார். நன்னியவர் என்ன பண்ணாரு? சினவிடையேர் உகைத்து ஏறும் மணவாள நம்பி, அப்படியே பெருமான் மணவாள நம்பி, அழகிய மணாளன், நித்த மணாளன், நிரம்பி அழகன் பாடுறோம். அந்த மணவாள நம்பி இருக்கிறாரே பெருமான் சிவபெருமான், அவர் என்ன பண்றாரு? சினவிடை ஏர் உகைத்து ஏறுகின்றவர். சினவிடை என்றால் கோபத்தை உடைய, சிவந்த கண்களை உடைய விடை. அது அறத்தின் வடிவம் அல்லவா? அறத்தின் மாறுபாடுகள் கொண்டவர்கள் மீது கோபம் கொள்ளும். அதனாலதான் ஆற்றல் அடல் விடை ஏறும் ஆலவாயாந்திரனின்னு சொல்லும்போது அடல் விடைன்னு சொல்வார். சினவிடை ஏறும். அப்படிப்பட்ட ஏறு உகைத்து ஏறுகின்ற, அதை செலுத்தி ஊர்தியாக கொண்டு ஏறுகின்ற மணவாள நம்பியாகிய பெருமானுடைய கடல் சென்று தாழ்ந்து, அவருடைய திருவடிகளிலே சென்று தாழ்ந்து வணங்கி திருக்கழிப்பாலையில என்ன பாடுகிறார்? வனபவள வாய் திறந்து வானவர்க்கும் தாவனே என்கின்றாளாலே என்று பாடுகிறாராம். மிக அருமையான பாடல். அவங்க நிறைய நாள் அங்க தங்கி இருக்கிறார், நிறைய பதியங்கள் பாடியிருக்கிறார். நமக்கு கிடைத்திருக்கிறது 5, 6 கிடைத்திருக்கிறது. அவற்றையெல்லாம் நாம் பார்க்கலாம். வனபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாளால் என்பது அந்த பதிகத்தினுடைய தொடக்கம். அகப்பொருள் துறை அமைந்த ஒரு அருமையான பதிகம் என்று அணைய திருப்பதிகமுடன், அப்படிப்பட்ட திருப்பதிகத்தோடு அன்புருவன் தமிழ் பாடி இன்னும் அவருடைய அன்பை பெருமானிடத்து வெளிப்படுத்தி காட்டுகின்ற வளமான தமிழ் திருமுறைகள் பலவற்றை பாடி அங்கு வைகி, அங்கே திருக்கழிப்பாலையிலே தங்கி நினைவறியார் அமை போற்றி, நினைவறியாராக விளங்குகிற, நினைவதற்கும் அறிய உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் சொல்றோம்ல, அவன் நினைவதற்கரியவன். எல்லாராலையும் நினைத்தோடவோ எல்லாராலும் உணர்ந்து கொள்ளவோ முடியாதவன். அப்படிப்பட்ட நினைவறியார் தமை போற்றி நீடு திரு புலியூரை நினைந்து, நீடு கோளால் எழுதுகிற, தொன்மையால் நீடு விளங்குகிற, எல்லா சிறப்பாலும் தொடர்ந்து நிலை பெற்று தொடர்ந்து கொண்டே இருக்கிற புலியூர் என்னும் அந்த தில்லையை நினைந்து திருக்கழிப்பாயிலிருந்து மீண்டும் தில்லைக்கு வருகிறார் என்பது வரை ஒரு தொடர். இப்போ நாம் என்ன பண்ண வேண்டும்னா, இந்த பதிகத்துல முக்கியமான சில பாடல்களை பார்த்துவிட்டு நாம மீண்டும் பெரிய புராணத்தை தொடரலாம். இப்போ 5ஆம் திருமுறையில அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று தொடங்குகிற பதிகம், அது 5ஆம் திருமுறையில 42வது பதிகம். திருக்குறுந்தொகை 5ஆம் திருமுறை. நண்பர்கள் அத்தனை பேரும் 4, 5, 6 அடங்கிய அந்த நாவுக்கரச பெருமானுடைய தேவாரம் வைத்திருப்பார்கள் நம்புகிறேன். எனவே திருவேட்களத்தில் இல்லை, தவறா சொல்லிட்டேன். 5ஆவது திருமுறையில முதல் பதிகமே அதான். 42 பிரிடி வர்றது. தில்லையில் பாடிய பதிகம் அவர்கள், அது 5ஆவது திருமுறையில் முதல் பதிகம். முதல் பதிகம் அன்னம்பாலிக்கும் தில்லை சற்றம்பலம். எல்லாரும் கேட்ட, எல்லாரும் பாடுகிற ஒரு அரிய பதிகம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்பூமிசை என் அன்பு ஆலிக்குமாறு, என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. இன்னும் இந்த பிறவி எனக்கு கிடைக்குமான்னு கேட்கிறேன்.
பெருமான் இந்த பிறவியை எனக்கு மீண்டும் கொடுப்பாரோ? எதனால? அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். தில்லை சிற்றம்பலம் அன்னம் பாலிக்கும். அன்னம்னா என்ன? சோறு. தில்லைக்கு போனா சாப்பாடு கிடைக்கும், அது வேற விஷயம். ஆனால் தில்லையில் அன்னம் பாலிக்கும் என்பது முத்தியை தரும், வீடு பேற்றை தரும் என்பது உண்மை பொருளதான். ஏன்னா தில்லையை தரிசிக்க முத்தி தானே. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும், பொன்னுலக வாழ்வையும் தரும், தேவலோக வாழ்க்கையும் தரும். நம்முடைய புண்ணியங்கள் பசு புண்ணியமாக இருக்குமானால் அங்கதான போவோம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், வீட்டுலகத்தை தருகின்ற பேரின்ப வீட்டை அழுகின்ற அந்த தில்லை சிற்றம்பலமே பொன்னம்பாலிக்கும், பொன்னுலக வாழ்வையும் தரும். மேலும் அதோட மட்டும் இல்லாம இப்பவும் இசை இந்த உலகத்துல என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு, பெருமானிடத்து என்னுடைய அன்பு மீண்டும் மீண்டும் பெருகுவதை பார்த்து, அன்பு ஆலிக்குமாறு கண்டு இன்புற நான் மீண்டும் மகிழ, இப்பிறவியே இன்னும் பாலிக்குமோ, இந்த பிறவி எனக்கு மீண்டும் கொடுக்குமோ பெருமான் கொடுப்பாரோ? அப்போ இந்த அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் இருக்கிறது. பொதுவா அன்னம் என்பது உணவை குறிக்கும் என்றாலும் கூட இந்த அன்னத்துக்கும் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் இதுக்கு என்ன கருமம் என்றால், நாம் உண்ணுகிற உணவாகிய அன்னம் கோயில் நான்மணி மாலையில சொல்றது போல உண்டன மலமாம் சொல்றது மாதிரி திருவன்காட்டடிகள் பாடுவது போல போயிடும். ஆனால் இந்த பேரின்ப வீட்டை தருகிற சொல் அன்னம் என்பதுதான் நிலையானது, நல்ல பொருளுடையது. அது போல சோறு, சோறு என்ற சொல்லுக்கும் வீடு பேர் என்பதுதான் பொருள். சோழ நாடு சோறுடை தந்தால் உண்மையிலே நீர்வளம், காவிரி என்னும் ஆறு ஓடுவதனாலே நீர்வளம் மிக்கு, நிலவளம் மிக்கு, நெல்வளம் மிக்கு, மக்களுக்கு உணவு நிறைய கிடைக்கிறது என்றாலும் கூட அந்த சோரை விட சோழவள நாடு சோறு உடைத்தென்றால் வீட்டுலகத்தை தருவதற்குரிய ஏராளமான திருக்கோயில்களை தன்னகத்து கொண்டு வழங்குகிறது சோழ நாடு. சோழவள நாடு சோறு உடைத்து. சோறு என்றாலும் வீடு. இன்னும் இம்மையே தரும் சோறும் கூரையும் என்று கூட பாடுவார் நம்பியார். கூரைன்னா ஆடை, சோறுன்னா நான் உணுகிற உணவு, அது இப்பயே தரும், இந்த பிறவியிலேயே எனக்கு கொடுக்கும். எனவே இந்த பிறவியிலேயே இன்னும் எனக்கு பிறப்பு வருமோ என்று இவர் கேட்பார். எனவே தில்லை சிற்றம்பலம் என்பது பேரின்ப வீட்டை நல்குகின்ற தன்மையுடையது. மேலும் பொன்னுலக வாழ்வையும் தரும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகில் அன்பு அளிக்குமாறு, பெருமானிடத்து என்னுடைய அன்பு மிக, அதை கண்டு இன்புற இப்பிறவி இன்னும் பாலிக்குமோ, எனக்கு இந்த பிறவி மீண்டும் மீண்டும் வருமோ என்று முதற் பாடலை வணங்குகிறார். அடுத்து சின்ன சின்ன பாடல்கள் தான், ஒரு சில பாடல்களை பார்க்கலாம். அரும்பு அற்றப்பட ஆய்மலர் கொண்டு நீர் சுரும்பு அற்றப்பட தூவி தோல்வினோம். நமக்கு உபதேசம் பண்ற என்ன செய்யறாரு? கடைசி 2 அடியை முன்னாடி கொண்டாடுறோம். கரும்பு அற்ற சிலை காமனை காய்ந்தவன். கரும்பு தான் அவனுக்கு அழிவை தருது. இந்த கரும்பு வில்லுல 5 கணைகளை பூட்டி விடுறான் இல்லைங்களா? அந்த மன்மதனுடைய அழிவுக்கு எது காரணமாக இருந்தது? அந்த கரும்பு வில்லு தான். அந்த கரும்பு அற்றப்பட, கரும்பு அற்ற சிலை அவன் அழிவுக்கு காரணமாக இருந்த அந்த வில், அப்படிப்பட்ட வில்லையேந்திய காமனை காய்ந்தவராகி நம்முடைய பெருமான் எங்கே எழுந்தருளி இருக்கிறார்? பெரும்பற்ற புலியூர். எல்லா பற்றுகளையும் துறந்தவர்களுக்கும் மிக பெரும்பற்றை தருகின்ற புலியூர் அது. துறவிகளாயினும் அந்த ஊரை விரும்புவார்கள், பெருமானை விரும்புவார்கள். அதனாலேதான் வியாக்கரவாதரும் பதஞ்சலியும் பெருமானுடைய நடனத்தை காண வேண்டும் என்று பலகாலம் தவம் இருந்து அங்கே வந்தார்கள். அந்த பெரும்பற்ற புலியூர் எம்பிரானையே கரும்பற்ற சிலை காமனை காய்ந்தவன். கரும்பு வில்லை ஏந்தி
பெருமான் மீது அம்பை எய்த மலர்கணைகளை எய்த காமனை தன்னுடைய நெற்றிக்கண் கடலால் காய்ந்தழித்தவராகிய நம்முடைய பெரும்பற்ற புலியூர் பெருமானை நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், அரும்பு அற்றப்பட ஆய்மலர் கொண்டு. அரும்புகளெல்லாம் நீங்கி, சில இடங்கள்ல அரும்போடு வழிபாடு செய்யும் சொல்லுவாங்க. இங்க அரும்பு அற்றப்படனா அரும்புகள் நீங்க நன்றாக மலர்ந்த மலர்களை கொண்டு ஆய்மலர், ஆய்ந்த மலர், ஆய்கின்ற மலர், ஆயும் மலர் என்று அது காலங்கறந்த பெயரச்ச வினைத்தொகை. அப்படிப்பட்ட மலர்களை கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும்? சுரும்பு அற்றப்பட தூவி தொழுமினோம். சுரும்புகள் எல்லாம் பண்டுகள் எல்லாம் வைக்காத நிலையில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராயில். அதுபோல சுரும்பு அற்றப்பட சுரும்புகள் எல்லாம் நீங்க தூவி பெருமானிடத்து இந்த ஆய் மலர் கொண்டு நீங்கள் பெருமானுடைய திருவடிகளில் தூவி தொழுமினோ. தொழுமின் ஓ அசைநிலை பொருள் இல்லை. தொழுமினோ தொழுமின் என்றால் தொழுங்கள், வழிபாடு செய்யுங்கள். அது பன்மை வினைமுற்று. மின் என்பது முன்னிலை பன்மை வினைமுற்று, பன்மை வினைமுற்று விகுதி. சரிங்க, அடுத்த பாட்டு பாருங்க. அரிச்சுற்ற வினையால் அடர்ப்புண்டு நீர் எரிச்சுற்ற கடந்தார் என்று அயவர் சிரிச்சுற்று பல பேசப்படாமனும் திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்துவினே. அதாவது அந்த எதிர்பாடுவார்ல, நல்ல சிற்றம்பலம் நல்ல சிற்று தில்லை சிற்றம்பலமே சேர் என்று நம்முடைய ஐயடிகள் காடவர்க்கம் பாடுவார். நல்ல சிற்றம்பலமே சேராம், நல்ல அச்சாகி இந்த உடம்பு அழிந்து போய் இடுகாட்டுக்கு போவதற்கு முன்பாக தில்லை சிற்றம்பலமே சேர என்றார் ஐயடிகள் காடவர்வன். ஐயடிகள் காடவர்வன் தனங்கள் தோறும் சென்று ஒவ்வொரு பாடலாக பாடினார். ஆனால் நமக்கு 24 பாடல் தான் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட இங்கே அதே போல பாருங்க, திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்துயிமினே. திருச்சிற்றம்பலம் என்பது தில்லையில் பெருமான் நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த திருத்தலம். அங்கே சென்று பெருமானுடைய திருவடியை சார்ந்து உய்தி பெறுங்கள். உய்வினே எப்படி? அரிச்சுற்ற வினையால் அடர்ப்புண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார். நாம எதனாலே அழிந்து போகிறோம்? அரிக்கிறது நம்ம வினைகள். அப்படிப்பட்ட அரிக்கும் தன்மை வாய்ந்த, அரிக்கும் தன்மை, அரிச்சரிச்சு கொள்ளுகிற தன்மை மிக்க இருவினையனாலே அடர்ப்புண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார். கடைசியில எரி மூட்டிதான் அழிப்பார் இந்த உடலை. அவ்வாறு கிடந்தார் என்று அயலவர்கள் சிரிப்பதற்கு முன்பாக, சிரித்து பலரும் இகழ்ந்து பேசுவதற்கு முன்பாக திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்மையினே. திருச்சிற்றம்பலம் என்று திருத்தலத்துக்கு சென்று பெருமானுடைய திருவடி தரிசனம் பெற்று உய்தி பெறுகிறார்களாக என்பது இறப்பதற்கு முன்பாகவே பிறப்பை நீக்கிக் கொள்வதற்கு ஒரு உபாயத்தை இந்த பாடல் வழி சொல்லுகிறான். ஒரு பாட்டிலையும் ஒரு உபதேசம் இருக்கிறது. நாம் உடம்பு பெற்றிருக்கிற பொழுதே இந்த உடம்பை கொண்டே பலர் பேசப்படாமுனம் இறப்பதற்கு முன்பு, இறந்ததற்கு பிறகு பலரும் இகழ்ந்து பேசப்படுவதற்கு முன்பாக திருச்சிற்றம்பலம் என்னும் திருத்தலத்தை சென்று அங்கே தூக்கிய திருவடியை கண்டு வழிபாடு செய்து உய்தி பெறுங்கள் என்பது இந்த பாடலில் சொல்லப்படுகிற அறிவுரை. அடுத்த பாடல் எல்லாருக்கும் தெரியும். அல்லல் என் செய்யும், அருகினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தம்தான் என் செய்யும். தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே. 2 அடிய பின்னாடி 2 அடிய முன்னாடியே கொண்டுவாங்க. தில்லை மாநகர் சிற்றம்பலம். தில்லை மாநகரிலே சிற்றம்பலத்தில் ஐந்தொழில் கூத்தி ஏற்றி கொண்டிருக்கிற பெருமானுக்கு எல்லை இல்லாத ஓர் அடிமை பூண்டிருக்கிறான். நான் பூண்டிருக்கிற அடிமையினுடைய அளவு எதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட எல்லை இல்லதோர் அடிமை பூண்ட இருக்கே. அப்படி பெருமானுடைய திருவடியை நான் பற்றி கொண்டு அவருக்கு அடிமையாக இருப்பதனாலே அல்லல் என் செய்யும். எனக்கு வருகிற வினை, வருவினை என்ன செய்ய முடியும்? அல்லல் என் செய்யும். எதிர்வினை ஆகிய வினை என்ன செய்ய முடியும்? அருவினை என் செய்யும். நான் பிராரத்தமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த வினைதான் என்ன செய்யும்? தொல்லை வல்வினை, முதல்ல குவிச்சு வச்சிருக்கிறவங்கள சஞ்சம், அந்த தொல்லை வல்வினை, அந்த தொந்தம் தான் என் செய்யும். துவந்தங்கள் நல்வினை, தீவினை, அறம் இன்பம் துன்பம் என்னும் இந்த இரட்டையா வருவற்றை வடமொழியில் துவந்துவம் என்பார்கள். துவந்துவம் என்பார்கள்.
அது தமிழ்ல வருகிற பொழுது தொந்தம் என்று வழங்குகிறது. நம்ம திருவாசகத்துல கூட ஒரு பாடல்ல வரும், என்பு உள்ளுருக்கி இருவினையை ஈடழித்து துன்பம் களைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து. துவந்துவங்கள் தூய்மை செய்துன்னா ரெண்டா இருக்கும். நல்வினை தீவினை, இன்பம் துன்பம், அறம் மரம், இவையெல்லாம் துவந்துவங்கள் ரெண்டா இருக்கு. அது போல இங்க என்புள்ளுருக்கி இருவினையை ஈடடித்து துன்பம் களைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து. துவந்துவங்கள்ங்கிறது இங்கே அகப்புற பற்றுகளை எல்லாம் விலக்கி நம்மை தூய்மை செய்து முன்புள்ளவற்றை முழுதடிய உள்புகுந்த அன்பில் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே என்று பாடுவார். எதிர்காலத்துல வரக்கூடிய வினை பயன்களையும் முழுவதுமாக நீங்குமாறு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே புகுந்த அன்பின் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே என்று மணிவாசக பெருமான் பாடுகின்ற அதே கருத்தை நாம் எங்கே பார்க்கிறோம். எனவே தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு நாம் எல்லை இல்லதோர் அன்பு அடிமை கொள்வோமானால், பெருமானுக்கு அடிமைக்கு அளவு என்னென்றால் எல்லை காண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு எல்லை இல்லதோர் அடிமை கொண்டேனுக்கே, அடிமை பூண்டேனுக்கே, அப்படிப்பட்ட எனக்கு பூண்டேனுக்கே என்றால் பூண்ட எனக்கு, அடிமையாக வளர்கிற எனக்கு வருவினை அல்லல் என் செய்யும். அல்ல என்பது பொதுவா துன்பம் சொல்லுவோம். இங்கே வருவினைகள் என் செய்யும், அருவினை என் செய்யும். நுகர்வினையாக நாம் பிராரத்தமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிற வினைதான் என்ன செய்ய முடியும்? பெருமானுக்கு முன்னாடி இதெல்லாம் தூசு. தொல்லை வல்வினை நாம் குவித்து வைத்திருக்கிற அந்த வலிய வினைகளாகிய அவைதான் என்ன செய்ய முடியும்? நல்வினை தீவினைகளாகிய, அதனால குவித்து வச்சிருக்கிறது சஞ்சிதம். அந்த துவந்தம் என் செய்யும் என்று பெருமானுடைய அடிமைத்தனத்தினுடைய சிறப்பை விளக்குகிறார். எல்லை இல்லாமல் நாம் அடிமை பூண்போமானால் எந்த வினையும் இல்லை, ஆகாமியம் இல்லை, பிராரத்தம் இல்லை, சஞ்சீதம் இல்லை, எதுவுமே இல்லை. அது காரணமான நல்வினைகள் தீவினைகள் எல்லாம் என்ன நம்ம செய்ய முடியும் என்ற ஒரு வினாவில் இருக்கிறார் நம்முடைய நாவுக்கரசர். அடுத்த பாடல் ஊனில் ஆவி. நான் வேகமா படிச்சு போறேங்க, ஏதாவது ஐயோ பாடம் தான் பின்னாடி நீங்க நம்ம மருத்துவரையா கூட விளக்கமாக சொல்லுவார்கள். ஊனிலாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பேன் என் நாதனை. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுது, ஊன்னா தசத்திரளான உடம்பு, ஆவின்னா உயிர். அது உயிர்க்கும் பொழுதெல்லாம் என்றால் அது மூச்சு விட்டு கொண்டிருக்கிற அவ்வளவு காலம், உயிரோடு இருக்கிற காலம் வரையும் அர்த்தம். ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என் நாதனை, என் நாதனை, என்னுடைய தலைவராக விளங்குகிற பெருமானை நிலாவி இருப்பன், நிலை பெற்று விளங்கி என்னுடைய உள்ளத்தில் கொண்டிருப்பேன். தேன் நிலாவிய சிற்றம்பலம். தேன் என்ன? சிற்றம்பலத்துல என்ன தேன் இருக்கிறது? சிவானந்த தேன். அந்த தேன் நிலாவிய சிற்றம்பலவனார் வானிலாவி இருக்கவும் வைப்பறேன். நான் அந்த நாதனை எப்பொழுதும் நிலாவி இருப்பேன் என்றால் முதல்ல நடிக பாருங்க, ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம். அதாங்க ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமான் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மா நடம் செய் வரதர் பொற்றாள் தொழ. வரதர் பொற்றாள் தொழ தான் அடைந்த உறுதியை சாரும் இந்த உயிர். அதான் இங்கே சொல்ற பாருங்க, ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய உடம்பில் உயிர் இருக்கிற காலம் வரையிலும் நான் என் நாதனை, என்னுடைய தலைவனை நிலாவி இருப்பன், என்னுடைய உள்ளத்தில் விளங்குமாறு நிலை பெறச் செய்திருப்பேன். அவ்வாறு நான் செய்வேனானால் சிவானந்த தேன் தன்னிடத்து பிலிற்றுகிற அந்த திருச்சிற்றம்பலவனார் என்னை வானிலாவி இருக்க வைப்பார், பேரின்ப வீட்டை தருவார். ஆனா தேவலோகம்ல வானில், வான் என்பது அங்கே பேரின்ப வீடு, சிவலோகம், அங்கே கூட என்னை வைத்து விடுவார் என்று சிவலோகத்தை எளிதாக எய்துவதற்குரிய வழியை நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் ஆன்மாக்களுக்கு உணர்த்துகிறார். என்ன செய்யணுங்கிறாரு? ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் நான் நிலாவி இருப்பேன்கிறாரு, நீங்களெல்லாம் இருங்கங்கிறார். நம்முடைய நாதனாக விளங்குகிற நாதன் என்ன? நாத தத்துவத்தின் தலைவன், ஒளி வடிவாகும். அதான முதல் தொடக்கம்.
அந்த நாத வடிவாக விளங்குகிற பெருமானை நான் எப்பொழுதுமே என்னுடைய உள்ளத்தில் நிலைவரச் செய்திருப்பேன், நீங்களும் செய்யுங்கள். அவ்வாறு செய்தால் அந்த சிவானந்த பேற்றினை தன்னகத்து கொண்டு வைத்திருக்கிற பெருமான், சிவானந்தம் என்னும் தேனை தன்னகத்து கொண்டிருக்கிற பெருமான் நமக்கு அந்த சிவானந்த தேனை இடைவிடாது பருகுவதற்குரிய இடமாகிய சிவலோகத்தில் கொண்டு சேர்ப்பார் என்று குறுந்தொகை பாட்டு சின்ன சின்ன பாட்டுல எவ்வளவு ஆழமான கருத்துல வைக்கிறார். அடுத்த பாட்டு பாருங்க. ஆமா, ஏதோ ஒரு சில பாடலை சொல்லிட்டு போலான்னு பாக்குறேன், மனசு வரல. சித்தர் வானவர் சென்று வரங்கொடும் சித்தர் வாழ்வில்லை சிற்றம்பலத்துறை சித்தன் சேவடி கைதொழ, சித்தன் சேவடி கைதொழ. அந்த தில்லைக்கூத்தனுடைய சேவடி, செம்மை பொருந்திய திருவடிகளை, வீடு வேற்றி தருகிற திருவடிகளை, நான்ற மலர்ப்பதத்தே நாடு, முத்தியை நான்ற மலர்ப்பதத்தே நாடு என்று சொல்லப்படுகிற அந்த சேவடியை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சிறப்பித்து போற்றப்படுகிற அந்த சேவடியை கைதொழுதால் கைதொழச் செல்லும் அச்சித்தர்வார். யாரெல்லாம் கைதொழச் செல்லுகிறார்களோ அந்த மெஞ்ஞானியர்களிடத்து காலன் சென்று அணுகான். அவன் நிலையில் கொள்ள வேண்டும். யமவாதனை நிச்சயமாக இல்லை, யமவாதனை இல்லை. அவன் வலி நம்மை ஈர்க்க முடியாது. சிவனடியார் என்று அவன்கிட்ட போவாதீங்கன்னு சொல்லுவார். ஆனா நீங்க பாருங்க, சித்தர் வானவர் சென்று வரங்கொடும் சித்தர், அதான் நம்ம பெருமான். அறிஞர்களும் ஞானிகளும் அவர்களெல்லாம் சித்தர்கள். வானவர்களும் சென்று வரம் கொள்ளுகிறார்கள். எத்தனை ஞானிகளை பார்க்கிறோம். ஞானத்தால் தொழுவார் சிவஞானிகள். இன்னும் எல்லை இல்லாத அளவுக்கு தில்லை சிற்றம்பலத்திலே ஞானியர்கள் எல்லாம் சென்று, தேவர்கள் எல்லாம் சென்று வரம் பெற்றிருக்கிறார்கள். அப்படி வரம் கொள்ளுகின்ற சித்தர் வாழ்வில்லை சிற்றம்பலம். மேலானவர்களாக தில்லை வாழ்ந்தவர்கள் வாழ்கின்ற அந்த சிற்றம்பலத்திலே நிலைந்து வாழ்கின்ற சித்தன் சேவடி, அந்த தில்லை கூத்தன் மேலான உயர்ந்தவருடைய அந்த செம்மை வீடு வேற்றை தருகிற திருவடிகளை கைதொழச் செல்லும் அச்சிட்டர்வார். கைதொழச் செல்லுகின்ற அந்த ஞானியர்களிடத்து கைதொழச் சென்றாலே நாம் எல்லாம் ஞானியர்கள் தன்மையை அடைந்து விடுகிறோம். ஞானம் வந்தால்தான் அந்த நிலையை பெற முடியும். சரியை கிரியை யோகம் மூன்றும் வழி நிறைவு செய்த பிறகு ஞானம் வரும். ஞானம் வந்தால் வீடு பேறு கிட்டும். அந்த ஞானம் தான் சொல்றாரு, அச்சிட்டர்வால் சிறு காலம் கோபம் கொண்டு உயிர்களை பற்றி இருக்கிற அந்த காலம் அணுகான், நெருங்க மாட்டான். எனவே யம பயம் இல்லை. அடுத்த பாட்டு பாருங்க. ஒருத்தனார் உலகங்கட்கு ஒரு சுடர். இந்த உலகம் முழுவதுக்கும் ஒப்பற்ற சுடர் ஒருத்தனார். அவர் தான் ஒப்பற்ற தலைவர், தனி முதற் பொருள். திருத்தனார் தில்லை சிற்றம்பலவனார். அவர் தான் செம்மையை எல்லா உயிர்களுக்கும் வழங்குகிற தில்லை சிற்றம்பலத்தில் இருந்து அருள்வாளிக்கின்ற பெருமான். திருத்தம் திருத்தமாம் தில்லை சிற்றம்பலம் பார்த்தோம். நிறுத்தம் நாம் காண வேண்டி அழிய நான் வந்தவாறே என்று பாடும். அப்போ செம்மையை செய்கின்ற, ஆன்மாக்களை பக்குவப்படுத்துகிற, யான் எனது என்னும் பற்றுகளை அறச் செய்கின்ற, அதான திருத்தம். நம்முடைய மனக்கோட்டங்களை எல்லாம் அகற்றுகிற, அவ்வாறு கோட்டங்களை நீக்குவதனாலே மனத்தில் இருக்கிற அழுக்குகளாகிய மும்மலங்கள், மும்மல சேர்க்கை விலகுக விலக. அப்படிப்பட்ட ஒருத்தனார், அந்த ஒருத்தனார் உலகங்களுக்கெல்லாம் ஒரு சுடர். உலகத்தில் உள்ள உயர்ந்தார்களாகிய பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கெல்லாம் ஒளிவிட்டு திகழ்கிற சுடராக விளங்குகிற திருத்தனார் எழுந்தொழி இருக்கிற திருத்தனார். அவர் தில்லை சிற்றம்பலவனார். அவர் விருத்தனார் இளையர். அவர் பாலனாக இருக்கிறார், விருத்தனாக இருக்கிறார், இளைஞனாக இருக்கிறார், எல்லாவாவும் இருக்கிறார். அவர் விடம் கொண்ட எம் அறுத்தனார். எமக்கு செல்வர் அவர். அறுத்தம்னா செல்வம் அர்த்தம். தர்மார்த்த காம மோட்சம் பழமொழி சொல்லுவாங்க. தர்மம்னா அறம், அர்த்தம்னா பொருள், காமம்னா இன்பம், மோட்சம்னா வீடு. அறம்பொருள் இன்பம் வீடு. இந்த அறம்பொருள் இன்பம் வீடு நான்கையும் தருவதுதான் நூலினுடைய பயன். ஒரு நூலை நாம் படிக்கிறோம் என்றால் அது எந்த அபரஞான நூல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, பரஞானத்தை எட்டுவதற்கு வழிகாட்டுவதுதான் அபரஞான நூல்கள். அந்த நூல்களை நாம் படிப்பதனாலே
என்ன பயன்? ஒரு நூலை படிப்பதனாலே என்ன பயன் என்றால், அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயன். ஒரு இலக்கணம் சொல்லுகிறது, நூல் படிப்பதனாலே உண்டாகிற பயன் என்ன என்றால், அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல். அறத்தை அறிந்து கொள்வது, அறத்தின் வழி பொருள் தேடுவது, அறத்தின் வழி ஈட்டிய பொருளாலே நேர்மையான இன்பத்தை துய்ப்பது, அந்த அறத்தின் வழி ஈட்டிய பொருளை கொண்டு நேர்மையான இன்பத்தை துய்த்ததனாலே வீடு பேரை எய்துவது, இவற்றை தருவதுதான் நூல். அப்போ அறம்பொருள் இன்பம் வீடு அடைதலாகிய வழியை காட்டவில்லை என்றால் அவைகளெல்லாம் நூலே அல்ல, நூலே அல்ல. அதான் மிக இன்றியமையாதது. அப்போ இங்கே அறுத்தனார் என்றால் செல்வமாக விளங்குவார். நமக்கெல்லாம் செல்வம், செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே என்பார் ஞானசம்பந்தர். செல்வன் என்று சொல்லுகிறார். ஐஸ்வர்யம், சர்வ ஐஸ்வர்யம் என்றெல்லாம் பெருமானுக்கு பேரு. ஈஸ்வரன் என்றாலே ஐஸ்வர்யத்தை உடையவன் என்று. ஈஸ்வரன் என்ற சொல் சிவபெருமானை மட்டும்தான் குறிக்கும். மற்றவர்களுக்கு கொண்டா உபசாரமா சொல்லிக்கலாம். ஈஸ்வரன் என்றால் எல்லா பொருள்களையும் தனக்கு உடமையாகவும் எல்லா உயிர்களையும் தனக்கு அடிமையாகவும் உடையவன் எவனோ அவன் தான் ஈஸ்வரன். அதனாலதான் அவன் செல்வன் என்கிறான். வெளிப்படையாக அவர் செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே என்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். இவர் அறுத்தனார் அடியாரை அறிவர் என்ன? அறுத்தனார் என்றால் செல்வமாக விளங்க. தர்மார்த்த காம மோட்சத்துல அர்த்தம் என்றால் பொருள் என்பது பொருள், செல்வம் என்பது பொருள். அப்படி அறுத்தனராக விளங்குகிற பெருமான் அறிவாரை அறிவார். யாரை அறிவார்? அடியாரை அறிவார். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சுவாமிக்கு நாம் ஏமாத்திடலாம், அடியார் போல நடிக்கலாம். உண்மையிலேயே அடியாராக இருக்கிறவர் நான் நடிச்சேன்னு சொல்றாரு. நாடகத்தாலும் நடியார் போல் நடித்து நான் நடுவே விடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விளைகின்றேன் அழகச்சீர் மணிக்குன்றே என்றெல்லாம் விழித்து இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருள் எம்முடையானே என்று வேண்டுகிறார். அந்த அருளை அன்பை நான் செலுத்துவதற்கு நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும். இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக நீ எனக்கு அருள் செய். நாம் எப்போது அன்பு செலுத்தினால்தான் அருள் வரும். உங்களுக்கு தெரியும், நம்மிடமிருந்து பெருமானுக்கு செலுத்த முடிந்தது அன்பு, பெருமானிடம் உடனே அவர் தருவது அருள். அதனால அவருக்கு பெருங்கருணை பேராரின் பேர். அப்போ அர்த்தனாராக விளங்குகிற பெருமான் அடியாரை அறிவார். யார் உண்மை அடியார் என்பதை பெருமானுக்கு தெரியும். நாம் நாடகத்தால் ஒரு நடிகார் போல் நடித்தாலும் மணிவாசக பெருமான் சொல்லுவது உபசாரம். அவர் நடிக்கல, அவர் உண்மையிலே அடியார் தான், மிகச் சிறந்த அடியார். தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் அவர் கொண்டு போன பொருள் சிவத்தின் வழி அறத்தின் வழி ஈட்டிய பொருள். பின்னாடி அந்த இவனுக்கு சொல்றார், திருவிளையாடல் புராணத்துல படிச்சோம்னா அந்த பாண்டியன் சொல்லுவார், இது ஏன் கோயில் கட்ட வந்தது, இது குதிரை வாங்க போகாம ஏன் கோயில் கட்ட வந்தது, அதுக்காக தண்டிக்கிறான் மணிவாசக பெருமான. சுடுமணல்ல இட்டு புரட்டுறான், தடி கொண்டு அடிக்கிறான். அப்போ பெருமான் சொல்லுகிறார் அவனுக்கு, இது அறத்தின் வழி ஈட்டிய பொருள், இது திருக்கோயிலுக்கு தான் வர வேண்டும் என்பதை அதை சொல்லுகிறான். அறச்செயலுக்கு பயன்பட வேண்டும் என்று. அப்போ இங்கே அடியாரை அவர் அறிவார், பெருமான் அறிவார். யார் உண்மையான அடியார்னு தெரியும். அதான் சொல்றாரு, ஒருத்தனார் உலகங்களுக்கு ஒரு சுட உலகங்கள். அவர் எல்லா உயிர்களையும் செம்மையாக்குபவர், திருத்தமடைய செய்பவர். அவர் விருத்தனாக இளையராக எல்லாம் இருக்கிற விருத்தவால குமாரப்படவாலும் நம்ம படிச்சிருக்கிறோம். அவர் விடமுண்ட எம் அறுத்தனார், எங்களுக்காக தேவர்களுக்காக இக்கோர் அமுதுண்ட தான் நஞ்சு உண்ட செல்வன் அவர் அடியாரை அறிவார் என்பது இந்த 7வது பாடல். 8வது பாடல்ல எண்ணிறைந்த ஒரு விவழம்பூர் எண்ணிறைந்த இருவருக்கும் அறிவுனா, அந்த எண்ணிறைந்த இருவர் இருக்காங்கல்ல, எண்ணிறைந்த இருவர்னா பிரபாதேவனும் திருமாவும். அவர்கள் நான் தான் பெரியவன், யான் எனது என்னும் எண்ணத்தில் நிறைந்தவர்கள், செருக்கு மிக்கவர்கள்.
அவர்களாலே அறிய முடியாத பெருமான் அவர் கண்ணிறைந்த கடிபொழில் அம்பலத்து உள்ளிறைந்து அதே நேரத்துல யான் எனது என்னும் செருக்கெல்லாம் விட்ட பதஞ்சலிக்கும் வியாக்கரபாதருக்கும் காட்சியளித்தவர். அதான் இங்கே உள் நிறைந்து நின்று ஆடும் ஒருவன் அந்த திருச்சிற்றம்பலத்திலே நின்று ஆடிக்கொண்டிருக்கிற பெருமான், கண்ணிறைந்த கடிபொழில் அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கிற பெருமான், நல்ல மனம் வீசுகின்ற பொழில் சூழ்ந்த காணும் கண்கள் கண்டு மகிழத்தக்க அளவில் ஒலிவோடு வழங்குகிற அந்த திருச்சிற்றம்பலத்திலே நின்று உள் நிறைந்து நின்று நம்முடைய காண்பவர்களுடைய உள்ளத்தில் நின்று அதே நேரத்துல யான் எனது என்னும் செருக்கோடு பார்ப்பவர்களுடைய கண்களுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கும் புலனாகாமல் போனவர் அம்பலத்திலே இருந்து உள்நின்று நிறைந்த அன்போடு பார்க்கிறவர்களுக்கு அந்த பதஞ்சலிக்கும் வியாக்கரபாதருக்கும் மற்ற பலருக்கும் உண்மை அடியார்களை போன பாட்டில் அறிவார் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் அந்த ஒருவன் என்னும் ஒருவன் ஆகிய விளங்குகிற பெருமான் ஆடுகிறான் என்று சொல்கிறார். அது ஒருவன் என்று சொல்ல நமக்கு தெரியும். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க மணிவாசக பெருமான் ஒருவனாய் உலகேத்த இந்த நாடு என்று திருவாரூர் திருக்கோயிலுடைய தொன்மை செல்கிற பொழுது அப்பர் பாடுவார். அப்படிப்பட்ட ஒருவன் நம்முடைய உள்ளத்திலே நிறைந்து ஆடுகிறான் என்று சொல்கிறார். அடுத்த பாடல்ல அந்த வில்லை வெட்டப்பட வாங்கி அவரதம் வல்லை வட்டம் 13 மாய்த்தவர் தில்லை வட்டம் திசை கைதொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்து. இதுல முக்கியமான இடம் என்னன்னா, தில்லை என்னும் அந்த திருத்தலத்தினுடைய திசையை நோக்கி கைதொழுவார்கள் யாராவது இருப்பார்களானால், தில்லையை நோக்கி தொழுதாலே, தில்லையை எண்ணி தொழுதாலே அவருடைய வினைகள் எல்லாம் தீவினைகள் எல்லாம் முன்ன பாட்டுல பாடின மாதிரி அரிச்சுற்ற வினைகள் எல்லாம் ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையே மிக வேகமாக வினைகள் விரைந்து கிடும். தில்லையை கைதொழுதாலே இங்கிருந்து நாம் தில்லையை மனதால் நினைத்து தில்லையில் அந்த நாட்டியமாடிக்கொண்டிருக்கிற தூக்கிய திருவடியோடு விளங்குகிற நடராஜ பெருமானை மனக்கண்ணுள் நிறுத்தி அகக்கண்ணாலை தரிசனம் செய்து அந்த தரிசனத்தோடு சேர்ந்து அந்த பெருமானை கைதொழுதால் நாம் குவித்து வைத்திருக்கிற வினைகள், அனுபவித்துக் கொண்டிருக்கிற வினைகள், அனுபவத்தின் பொழுது உண்டாக்கப்படுகிற எது வினைகள் அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் தொல்லை வல்வினை சொந்தம்தான் என் செய்யும் என்று முன்னாடியே நம்முடைய நாவுக்கரசர் வழிகாட்டியமையினாலே அந்த நாம் குவித்து வைத்திருக்கிற வினைகள் எல்லாம் விரைந்து ஓடி போகும். எப்பொழுது பெருமானை நினைந்து அவர் இருக்கிற திசையை நோக்கி கைதொழுதால் போதுமானது என்று ஒரு எளிய வரியை உபதேசிக்கிறார் நம்முடைய நாவுக்கரச பெருமான். அடுத்து பாடல் எல்லாரும் தெரிந்த பாடல் தான். பெருமானுடைய பாதம் என்னுடைய நெஞ்சுக்குள் இருக்கிறது, இது தெரியாம 2 பேரும் அடியும் முடியும் தேடி அலையறாங்க. நாடி நாரணம் நான்முகன் என்றிவர் தேடியும் தெரிந்து காணவல்லோரோ தேடினாலும் தெரிஞ்சாலும் பார்க்க முடியுமா? ஏனென்றால் மாட மாளிகைகள் சூழ் தில்லை அம்பலத்திலே ஆடுகின்ற பெருமானுடைய திருவடிகள் என்னுடைய நெஞ்சத்துள் இருக்கின்றன என்று நம்முடைய நெஞ்சத்துக்குள் திருவடியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வை உண்டாக்குகிறது இந்த பாடல். நெஞ்சமெல்லாம் திருவடி நிறைந்திருக்க வேண்டும், திருவடி சிந்தனை இடையறாமல் மதிக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த கோட்பாடு இந்த பாடல் வழி வலியுறுத்தப்படுகிறது. அடுத்து பெருமான் சதுரப்பாவுடையவர், 5 தொழில் ஆற்றுகின்ற சதுரப்பாவுடையவர், மதுரவாய்மொழி மங்கை ஒரு பங்கினன், மதுரபாஷினின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது போல இனிமையான மொழியை பேசுகிற மங்கையாகி உமையம்மையை ஒரு காலத்தில் கொண்டிருக்கிறான். அவன் 5 தொழில் ஆற்றுகிற சதுரப்பாவுடையவன் சதுரன், அவன் சிற்றம்பலவன். அவன் அப்படிப்பட்ட பெருமான் எழுந்தோடு இருக்கிற திருமலையை அதிர ஆர்த்து எடுத்தான் ஆகிய ராவணன். அவனுடைய முடி 10 மீற்று போகும்படி மிதிகோள் சேவடி சென்றடைந்து இவனே அந்த மிதித்த சேவடியை சென்று என்ன ஒரு சிறப்பு, அது மிதித்த சேவடி மட்டுமல்ல, அவனுடைய அடிமை கரத்தை ஏற்றுக்கொண்ட சேவடி, மிதிகோள் சேவடி. அவன் செய்த தவறுக்கு மிதித்தமையால் தண்டனையையும் அடுத்து கொள்ளுதலால் அவன் சாமவேத கானம் பாடுகிறான், திருவைந்தெழுத்தை பாடுகிறான், வீணை இசையில் மீட்டுகிறான் என்பதனாலே அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மண் உலகை படைத்தார்கள் வந்தடையின்
கண்ணுதலால் அவனை அடிமை கொள்வார் என்பதை காட்டுகிற நிலையில் விதிகொள் சேவடி விதித்தமையினாலே தண்டனையையும் கொள்ளுதலாலே அருளும் செய்த அந்த சேவடியை, பெருமானுடைய சேவடியை பார்க்க ராவணனுக்கு எப்படியெல்லாம் அருள் செய்தாராம். அவன் அதிர ஆர்த்தெடுத்தான். பெருமான் எழுந்தருளி இருக்கிற திருமலையை அதிரும்படியாக ஆரவாரம் செய்து எடுத்தான் ஆகிய ராவணனுடைய 10 முடியும் இற்று போகுமாறு விதித்த சேவடி. அதுக்கு பிறகு அவனுடைய பணிவை, அவனுடைய அந்த தவறை உணர்ந்து திரும்பிய நிலையை ஏற்றுக்கொண்ட சேவடி. இந்த ரெண்டையும் நாம் புரிந்து கொள்வோமானால் அடைந்தால் உய்தி பெறலாம் என்பது இந்த பதிகம் முழுவதிலையும் நமக்கு உபதேசம் செய்யப்படுகிற ஒரு அருமையான பகுதி. அடுத்து திருவேட்களத்துக்கு போகிறார். நாம் பாட்டுல பார்த்தோம் எப்படி போனாரு. மேவிய பணிகள் செய்து விளங்கும் நாள், பொருத்தமான பணிகள், கை உழவார பணிகளை எல்லாம் செய்து நிலையிலே வாழ்ந்த நாட்களிலே வேட்களத்து சே உயர் கொடியார், திருவேட்களத்திலே எழுந்தபடி இருக்கிற சே உயர் கொடியார், ரிஷபக்கொடியுடையவராகிய பெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும் என்று அங்கே சென்று அவர் முன்னால் நின்று வணங்கி பாடி, அந்த பாடிய பகுதியை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த திருவேட்களம் என்பது நம்முடைய அண்ணாமலை நகருக்குள் இருக்கிற ஒரு பகுதி. அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்த தலம் என்று சொல்வார்கள். சுவாமியுடைய பெயர் பாசுபதேஸ்வரன். அங்க அந்த திருக்கோலத்துல அர்ஜுனன் திருவுருவம், பாசுபதம் ஏந்திய சுவாமி திருவுருவம் வைத்து வணங்கப்படுவது இன்னும் காணக்கூடிய நிகழ்ச்சி. வேடனார் என்ற குறிப்பினாலும் இது வேட்களமாக இருக்கலாம். இது மூங்கில் வனம், திருப்போர்க்களம் என்னும் பெயரைகளையும் கொண்டிருக்கின்றன. இது நம்முடைய அண்ணாமலை நகர் தோன்றுகிற பொழுது அண்ணாமலை செட்டியார் அவர்களால் மிகவும் திருப்பணிகள் செய்யப்பட்டு மிகச் சிறப்பாக விளங்குவதை நாம் இன்றும் காணலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருக்கோயில் திருவேட்களம் திருக்கோயில். அங்கே பாடுகிறார், இங்கே மேவிய பணிகளெல்லாம் செய்துவிட்டு திருவேட்களம் சென்ற நாவுக்கரச பெருமான் மிக அருமையான ஒரு குறுந்தொகை பதிகம். அது 42வது பதிகம். நம்ம முன்பே சொன்னது போல 5ஆம் திருமுறையில் 42வது பதிகம். அங்கே எப்படி பாடுகிறாராம், இந்த பாடல்ல பார்க்கிறோம் இல்லைங்களா. சென்று முன் வணங்கி பாடி, திருவேட்களத்துக்கு சென்று பெருமானுக்கு முன்னாலே நின்று வணங்கி வணக்கத்தோடு பாடுகிறான். என்ன பதிகம்? நன்று நாள்தோறும் நம்பினை போயரும். நிறைய அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் பெருமானுக்கு முன்னால் இருந்து இந்த பாடலை பாடி இருக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தடைக்க இருக்கலாம். நான் சொல்கிற காலம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தியது. இப்பொழுது எப்படி தெரியாது. 50 64 65ல ஒரு ஆண்டு நான் அங்க இருந்த பொழுது, அப்போ நன்று நாள்தோறும் நம்பினை போயரும், நாள்தோறும் நம்முடைய வினை தொலைஞ்சு போகும். தொலைஞ்சு போகும். அதனாலதான் தினந்தோறும் சதாசிவமூர்த்தமாகிய சிவலிங்கத்தை காண வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அப்படி நாள்தோறும் சிவலிங்க வழிபாடு செய்வதனால என்ன என்றால், நாள்தோறும் நம்முடைய வினைகள் எல்லாம் தொலைந்து போகும். நம்ம அறியாமல் நாம் செய்திருக்கிற மனத்தால், மொழியால், உடம்பால் நாம் வினைகள் நம்ம அப்படிதான் குவிக்கிறோம். பிறருக்கு தீங்கு நினைக்கிறோம், அங்கே வினைகள் குவிகின்றன மனதால. பிறரை இகழ்ந்து பேசுகிறோம், மொழியினாலே நாம் சொற்களாலே வினைகளை பெருக்கிக் கொள்கிறோம், பிறருக்கு தீயவனத்தை செய்கிறோம். அப்ப மனத்தாலும் மொழியாலும் உடலாலும் தீய நினைந்து, தீய சொல்லி, தீய செய்து நாம் வினைகளை பெருக்கிக் கொடுக்கிறோம். நாள்தோறும் நம்ம அறியாமலே பெருக்கிக் கொடுக்கிறோம், நம்ம அறியாமலே. அப்ப அந்த வினைகள் எல்லாம் போய் தொலையணும்னா என்ன வழி பண்றது? நன்று நாள்தோறும் நம்பினை போயரும். நம்முடைய வினைகள் நாள்தோறும் போய் தொலையும், நன்மை விளையும். என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை.
அஞ்சாமல் சொன்னது அங்க. இங்கே பெருமானுக்கு முன்னாலே என்று வணங்கி பாடுகிறார். என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம், மேலும் மேலும் தழைத்து பெருகி வளர இன்பம் தழைக்க என்றும் வாழலாம். அதுக்கு என்ன பண்ணும்? நீர் சென்று நீங்கள் எல்லாம் போய் திருவேட்களத்து உள்ளுரை, திருவேட்களம் என்னும் திருக்கோயில் உள்ளே உறைந்திருக்கிற துண்டுவோர் சடையானை அடர்ந்த பொன் போன்றும் சடாமுடியுடைய பெருமானை தொழுவினே, தொழுங்கள், வழிபாடு செய்யுங்கள், வணங்குங்கள். நான் சென்று முன்னின்று வணங்கி பாடினேன், நீங்களும் சென்று முன்னின்று வணங்கி பாடுங்கள். நம்முடைய வினைகளெல்லாம் நாள்தோறும் போயரும், நன்றே நிலையும். ஏன்னா அவன் அன்றுடையான், தீயதிலான், நரைவெள்ளையர் ஒன்றுடையான், சென்றடையாத திருவுடையான். இதெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் ஒரு வரையறை செய்து காட்டுவார். அதுபோல இங்கே என்றும் இன்பம் தழைக்க இருப்பதற்கு வழி வேண்டும் என்றால் நீங்கள் நாள்தோறும் சென்று திருவேட்களத்து உள்ளே உரைகின்ற திருவேட்களத்து திருக்கோயிலுக்குள்ளேயும் திருவேட்களத்துக்குள் உள்ளே இருக்கிற பெருமானை பார்க்கிற நமக்குள்ளேயும், நம்ம உடம்புக்குள்ளே ஒரு உத்தமம் உரைகிறான் அல்லவா, அந்த உள் உரை துன்று பொன் சடையானை அடர்ந்த பொன் போன்றும் நிறமுடைய பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். அடுத்த பாடல்ல கருப்பு வெஞ்சலை காமனை காய்ந்தவன் தெரியும் உங்களுக்கு. பொறுப்பு வெஞ்சலையால் புறம் செட்டவன் முப்புறங்கள் அழிச்சவன், விருப்பன் மேவி அடியார்களிடம் மிக விருப்பம் உடையவன். அது விருப்பன் என்றால் பெருமானுக்கு என்ன விருப்பம்? வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன். வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனுக்கு என்ன விருப்பம் இருக்க முடியும் என்றால் அடியார்கள் நலமாக வாழ வேண்டும் என்ற விருப்பம் உடையவன், இல்லைங்களா? அலைகடல் வாய் மீன் வீசிடும் நிலை உடையவன், எல்லா உயிர்களையும் தன்னுடைய திருவடியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் உடையவன், பேராசை வாரியன். அதான் இங்கே விருப்பம், அடியார்களிடத்து விருப்பம் உடையவன். அவன் மேவி இருக்கிற பொருந்தி இருக்கிற வேட்களம் கைதொழுது, வேட்களம் கைதொழுது இருப்பனாயில், நான் வேட்களத்தில் எழுந்தருள் இருக்கிற உள்ளுரை பொருளாக விளங்குகிற பெருமானை நான் கைதொழுது இருப்பேன் என்றால் எனக்கு இடர் இல்லை, எனக்கு பிறவி துன்பமும் இல்லை, இப்பொழுது இருக்கிற துன்பமும் இல்லை, இனி பிறவியும் இல்லை என்று அவர் தனக்கு சொல்லிக் கொள்வதன் வாயிலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடியார்களிடத்தை மிக விருப்பமுடையவனாகிய வேட்களத்து இறைவராக விளங்குகிற பாசுபதேஸ்வரரை கைதொழுது இருப்பீர்களானால் உமக்கு இடர் இல்லை, உங்களுக்கு துன்பம் இருக்காது. அல்லல் என் செய்யும், அறிவினை என் செய்யும். சரிங்க, அடுத்த பாட்டு பாருங்க. வேட்களத்து உரை வேதியன் என் இறை, வேட்களத்திலே உரைகின்ற வேதங்களை தந்தவனாகிய என் தலைவன் ஆக்கள் ஏறுவர். ஆக்கள் என்ன? பசுக்கள். பசுக்கள்னா யாரு? நாம தான், உயிர்கள். எல்லா உயிர்களிடத்தும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறார், அதான் ஆக்கள் ஏறுவர். அதோடு மட்டுமல்லாமல் ஆனஞ்சும் ஆடுவர். ஆவினு கருங்கலம் அறநெஞ்சாடுவர். அப்புறம் பூக்கள் கொண்டு அவன் அடி பொன்னடி போற்றினால் கையிலே பூக்களை எடுத்துக்கொண்டு நல்ல அன்றளர்ந்த புதுமணங்களை கொண்டு பெருமானுடைய பொன்போன்ற திருவடிகளை, வீடு பேர் அளிக்கின்ற திருவடிகளை நாம் மலர்தூவி வழிபாடு செய்வோமானால் கரைமிடற்ற அண்ணல், கரையில தான், கழுத்துல தான் கரை, மனசுல கரை இல்லை. கரைமிடற்ற அண்ணல் நம்மை காப்பர், நம்மை காப்பார். எனவே நம்மை காவல் காக்க வேண்டும் என்றால் நம்முடைய உடம்பை, நம்முடைய உயிரை, குற்றங்களை எல்லாம் நீக்கி காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? பூக்கள் கொண்டு பெருமானுடைய பொன்னடி போற்ற வேண்டும். பூவும் நீரும் தான் பெருமான் விரும்புவது. சலம்போடு தூபம் வரந்தறியேன், போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர்வின் போவேன். ஏராளமான பாக்கள். பூக்கையால் அட்டி போற்றி என்னாதை வாக்கையால் பயன் என் என்று மலர்தூவி வழிபாடு செய்ய வேண்டிய சிறப்புகளை நாவுக்கரசரும் மற்ற அருளாளர்களும் பாடியிருக்கிறார்கள்.
வாழ்ந்து காட்டிய நாயன்மார்கள் முருகநாயனார், சிவகாமி ஆண்டார். அவர் நாயன்மாரா இல்லை என்றாலும் சிவகாமி ஆண்டார், அவருடைய சேரமான் பெருமாள் நாயனார், இவர்களெல்லாம் மலர் தொடுத்து பெருமானுக்கு திருவடிகளில் சூட்டி வழிபாடு செய்தவர்கள். அதுபோல இங்கே வேட்களத்து உரைகின்ற வேதியனாக விளங்குகிற எம்முடைய பெருமானாகிய பால்சுவதேஸ்வரரை, ஆக்கள் ஏறுபவரை, எல்லா உயிரிடத்தும் ஒன்றாய் உடனாய் உரையாராய் விளங்குகிற அந்த பெருமானை, ஆனைந்தும் ஆடுகின்ற அந்த தலைவனை, அப்படிப்பட்ட பெருமானுடைய புன்போன்ற திருவடிகளை பூக்கள் கொண்டு நாம் போற்றி வழிபாடு செய்வோமானால் அந்த கரைமிடற்ற அண்ணலாகிய பெருமான் நம்மை காப்பர், நம்மை காவல் காப்பார், நம்மை காவல் காப்பர் தான். உண்மையிலே எல்லா உயிர்களுக்கும் காவலன் யார்? இறைவன் தான். அப்புறம் பாருங்க, அல்லல் இல்லை, அழிவினைதான் இல்லை, முறையை பார்த்திருக்க வினை துன்பங்கள் எல்லாம் இல்லை, மல்கு வெண்பரை சூடுமானால்தான் செல்வனார் திருவேட்களம் பெய்தோட பலராகில் வழியது காண்பினே என்றார். அடுத்தது துன்பம் இல்லை துயர் இல்லையாம். இங்கே வரணும். நம்பனாகிய நல்மணி கண்டானார், நம்முடைய விருப்பத்துக்குரியவராகிய நல்மணி கண்டானார் என்போனார் உரை வேட்களம் என்னை என்னுடைய பொன்போன்றவராகவும் விளங்குகிற பெருமான் உரைகின்ற வேட்களம் என்னும் நன்னகரில் இருக்கிற இன்பனுடைய சேவடி. பெருமான் இன்ப வடிவினன், பேரின்ப வடிவினன். எனவே நமக்கு இன்பம் வேண்டும் என்றால் இன்பத்தை தன்னிடத்து கொண்டிருக்கிறவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும். நமக்கு பொருள் வேண்டும் என்றால் பொருள் உள்ளவரிடம் சென்று கேட்க வேண்டும். அதுபோல இன்பம் வேண்டும் என்றால் எப்பொழுதும் இன்பத்தோடு விளங்குகிற பெருமானிடம், பேரின்பத்தோடு விளங்குகிற பெருமானிடம் சென்று வேண்ட வேண்டும். ஆனால் இன்பம் சேவடி ஏற்றி இருப்பதே இனி துன்பம் இல்லை துயர் இல்லையாம். அவ்வாறு நாம் செய்வோமானால் துன்பமும் துயரும் இல்லை என்றார். அடுத்து கட்டப்பட்டு கவலையில் விழாதே, கவலையிலாலே கட்டப்பட்டு அதிலே விழுந்து விடாமல் பொட்ட வல்லுயிர் போவதன் முன் விரைவாக, பொட்ட என்றால் விரைவாக அர்த்தம், விரைவாக வல்லுயிர் போவதன் முன், இந்த உயிர் எப்போ போகும் தெரியாது. நிறநாள் உலகம் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகம். இந்த உலகத்துக்கு என்னடா பெருமை? நான் வள்ளுவர்கிட்ட போவர்த்தேன். இந்த உலகத்துக்கு என்ன பெருமை? ஒரே ஒரு பெருமை தான். நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இதான்டா பெருமை. என்ன நெருநல் உளம் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. அதான் பொட்ட வல்லுயிர் போவதன் முன்னம் நீர், விரைவாக உயிர் போவதற்கு முன்பாக சித்தனார் மேலானவராக திருவேட்களம் கைதொழ பட்ட வல்வினை நம்மை சூழ்ந்திருக்கிற, நம்மிடம் வந்து சேர்ந்த வல்வினை ஆயின, எல்லாம் ஆயினங்கிற பன்மையினாலே நாம் குவித்து வைத்திருக்கிற, இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற, இனி உருவாக போகிற எல்லா வினைகளும் தொலைஞ்சு போகும். அப்புறம் அடுத்த பாட்டுல வட்டமென் முலையாள் உமைபங்கனார், உமைபங்கன் இருக்கிறாரே அவர் எப்படி இருக்கிறாரா? எட்டும் ஒன்றும் இரண்டும் மூன்றும் ஆயினார். எட்டும் அவர் அட்டமூர்த்த வடிவம், நிலம் நீர் தீ வழி வெளி சூரியன் சந்திரன் யமானன் என்று சொல்லப்படுகிற அட்டமூர்த்த வடிவன். ஒன்றானவன் தனி முதல் பரம் பதிப்பொருள், அது ஒன்று. இரண்டுன்னு சொன்னா சிவம் சக்தி ஆகிய ரெண்டு. மூன்றுன்னா மும்மூர்த்திகள். இப்படி எட்டும் ஒன்றும் இரண்டும் மூன்றும் ஆயனாராகிய சிட்டர் உயர்ந்தவனாகிய அந்த பாசுபதேஸ்வரர் சேர்ந்து இருக்கிற திருவேட்களம் கைதொழுது மடனெஞ்சே இட்டமாகிய இஷ்டத்தோடு அந்த பெருமானை நீ வணங்கி மகிழ்வோடு இருப்பாயாக என்றார். அடுத்த நட்டம் ஆடிய நம்பனை நாள் வரும் விட்டத்தால் இனிதாக நினைமேனோ ஒட்டவார் மலையால் உமைபங்கனார் சிட்டனார் திருவேட்களம் தன்னையே சரி. அடுத்த பாட்டுல வட்டமாமதில் மூன்றுடை வல்லரன், அந்த மூன்று அரக்கர்களை சுட்ட கொள்கையர் எரித்தார், சிரித்தே எரித்தார். என்றாலும் எல்லாரையுமே இப்படிதான் பண்ணுவாரா? என்ன இல்லை இல்ல, தன்னை அன்போடு சூழ்ந்தவர்கள் யாரெல்லாம் உண்மை அன்போடு சூழ்கிறார்களோ அவ்வாறு சூழ்ந்தவர்களுடைய குட்ட வல்வினை. குட்டம் என்றால் குழி, பள்ளம் என்பது பொருள். ஒரு வினையாகிய குழி, பள்ளத்துல விழுந்து கிடக்குறோம். அப்ப அந்த பள்ளத்திலிருந்து காப்பாற்றுவர் யாருன்னா பெருமான் தான். அதான் குட்ட வல்வினை. என்னுடைய தம்பி பரசமய குழியில் விழுந்து கிடக்கிறான், அவனை நீ கொண்டு வந்து சைவத்தில் சேர்க்க வேண்டும் என்று திலகவதியார் வேண்டுகிற பொழுது சொல்றாங்க இல்லையா, முன்னமே முனியாகி எனையடைய நோம் என்றான். அது போல வல்வினை குட்டமாக இருக்கிறது,
குழியாக குட்டம், குட்டைன்னு சொல்றோம் இல்லைங்களா, நீர் தேங்கி இருக்கிற சிறிதளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிற இடத்த குட்டைன்றோம்ல, அதான் குட்டம், பள்ளம். அப்படிப்பட்ட நல்வினைகள் பள்ளமாக குவிந்து நம்ம அங்க தள்ளி வச்சிருக்கு. அந்த அதிலிருந்து தீர்த்து குளிர்விக்கின்ற சிட்டர் மேலானவராகிய பெருமானுடைய திருவேட்களம் என்னும் திருத்தலத்தை நீங்கள் சென்றடைவீர்களாக. அடுத்து சேடனார் உரையும் செழு மாமலை ஓடி அவங்க எடுத்தான் முடி பத்திர வாட ஊன்றி மலரடி வாங்கிய. முதல்ல ஊன்றாரு, அது தப்புக்கு தண்டனை. அவரை எடுக்கிறாரு, வாங்குறாரு, எதுக்கு? அருள் செய்வது. அப்படிப்பட்ட வேடனார் உரை வேட்களம் சேருங்கள். பல வேடங்களை உடையவர். மருந்து வேண்டியவை வந்திரங்களவை என்று சொல்ல பாடல்ல அவர் கொள்கிற வேடங்கள் எத்தனை எத்தனை என்பதை காட்டுவார் என்று இவ்வாறு இந்த திருவேட்களம் பதியத்தை பாடித்து திருவேட்களத்திலிருந்து எங்க போகிறார்? காவியம் கண்டரமன்னும். நீங்க 172வது பாட்டு பார்க்கணும். காவியம் கண்டரமன்னும் நீலோர் புலமலர் போன்ற நீல நிறமுடைய நஞ்சை தன்னுடைய கண்டத்திலே தாங்கி இருக்கிறவராகிய பெருமான் மன்னி இருக்கிற நிலைவேறுடையவராக இருந்து அருள் செய்கிற திருக்கழிப்பாலை என்னும் தளத்திற்கு சென்று நாவுக்கரசர் சென்று மன்னோர் வாழ நன்னினார். இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் வாழ்வு பெறுவதற்காக அங்கே சென்று சேர்ந்தார் என்பது திருக்கழிப்பாலை துறை பதிகம். அது கொள்ளிடத்தினுடைய வடகரையில காரைமேடுங்கிற பேரோடு இருந்து வெள்ளம் வந்து அடித்து சென்று விட்டது. அந்த கோயிலே அப்புறம் போய் ஒரு முதலியார் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நெல்வாய் என்னும் இடத்துல உச்சின்னு சொல்லுவார்கள். அறத்துறை, அந்த நெல்வாயில் அறத்துறை இல்லை, இது வேற. இங்க சிவபுரி என்று பெயர். அங்கே ஒரு தனி கோயிலாக அந்த சிற்பங்களையும் அந்த விக்கிரகங்களையும் பதிச்சுவர் கற்களையும் கொண்டு வந்து கட்டினார்கள். அப்படிப்பட்ட சிறப்புடைய திருக்கோயில் தான் திருக்கழிப்பாலை கோயில். அப்படிப்பட்ட சிறப்புடைய திருக்கழிப்பாலை. அந்த திருக்கழிப்பாலையில பண்ண பதிகம் வந்து நிறைய பதிகம் பாட்டுக்காரு. காந்தார பண்ணல ஒரு பதிகம், திருநேரிசை ஒரு பதிகம், திருவிருத்தம் ஒரு பதிகம், திருக்குறுந்தொகை ஒரு பதிகம், திருத்தாண்டகம் ஒரு பதிகம். ஆக அங்கே தங்கி அவர் பல நாட்கள் பாடியிருக்கிறார். நமக்கு 5 பதிகங்கள் கிடைத்திருக்கின்றன. அதுல முதல் பதிகம் இறைவன் திருமுன்பு பாடுகிற ஒரு அருமையான பதிகம். இந்த பாட்டு செவிலித்தாய் கூற்றாக அமைந்திருக்கிறது. தன்னுடைய மகள் தலைவனை நினைந்து புலம்புகிற காட்சியினை செவிலித்தாய் கூறுகிறாள். அகப்பொருள் துறை அமைந்த பாடல், நெய்தல் திணை அமைந்த பாடல். நெய்தல் திணைக்கு உரிய துறை உரிப்பொருளே இறக்கம் தான், இறங்குவதுதான், இரங்கல். அதுபோல அந்த பிரிவினாலே, தலைவனை அடைய முடியாத பிரிவினாலே தலைவி இறங்குவது போல செவிலித்தாய் பாடுவதாக அமைந்திருக்கிறது, கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பதிகம். இந்த பதிகம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். மிக மிக அருமையான பதிகம். அதாவது இந்த அகத்துறை அமைந்த பதிகத்துல நிறைய பதிகம் பாடியிருக்கிறார் அவர். அந்த திருப்பழனத்துல பாடியிருப்பார். நிறைய பதிகங்கள் அகத்துறை பாடியிருப்பாரு. அதுல இந்த பதிகம் மிக மிக அருமையான பதிகம். அந்த செவிலித்தாய் சொல்லுகிறாள், தன்னுடைய மகள் தலைவனை பிரிந்து அந்த பிரிவாற்றமையினாலே எப்படிப்பட்ட இரங்கல் நிலையில் இருக்கிறாள் தன்னுடைய மகளாகிய தலைவி என்று ஒரு செவிலித்தாய் கூறுவது போல இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. மிக அருமையான பதிகம், மிக எளிமையான பதிகம். அன்பர்கள் அனைவரும் முழுமையாக படிக்க வேண்டும். ஒரே ஒரு பாடலை நான் பொழுது உதாரணத்துக்கு பார்த்துவிட்டு எஞ்சிய பாடல்களை நீங்கள் கற்றுணர்ந்து இன்புறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். முதல் பாடல் பாருங்க. இது 6வது திருமுறையில், இல்லை 4வது திருமுறையில் அமைந்திருக்கிற 6வது பதிகம். திருமுறை எண் 4, பதிகம் எண் 6, காந்தார பெண்ணில் அமைந்தது. இந்த பாடலை பாருங்க. வனபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாளாம். இப்படிதான் ஆரம்பிக்கிறார் பாட்டையே. நம்முடைய தெய்வ சேக்கடார் பாடுகிற பொழுது அந்த
திருவேட்களத்திலிருந்து திருக்கழிப்பாலைக்கு சென்ற திருநாவுக்கரசு பெருமான் திருக்கழிப்பாலை தன்னில் நாவினுக்கரசர் என்று மன்னோர் வாழ நன்னினார் அல்லவா. அவ்வாறு நன்னியவர் எப்படி பாடுகிறார்? சினவிடையேறு உகதைத்தேரும் மணவாள நம்பி. சின விடை ஏறு ரிஷபத்தை உகைத்தேரும், அதை செலுத்தி ஏறுகின்ற மணவாள நம்பியாகிய பெருமான் அவருடைய கடல் சென்று தாழ்ந்து நாவுக்கரச பெருமான் அவருடைய திருவடிகளை தாழ்ந்து வணங்கி வனபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாளால் என்று அணைய திருப்பதிகமுடன் அன்புருவன் தமிழ் பாடி, இந்த பதிகம் மட்டுமல்லாமல் இன்னும் பல பதிகங்களையும் பாடி அங்கு அந்த திருக்கழிப்பாலையிலே சில நாட்கள் தங்கி நினைவறியார் நம்மை போற்றி நினைதற்கும் எண்ணுதற்கும் அரியவராக விளங்குகிற பெருமானுடைய திருவடிகளை பலகாலும் போற்றி நின்று அங்கிருந்து நினைவு வர திருப்புலியூரை நினைந்து மீண்டும் தில்லைக்கு வருகிறார் என்பது 173வது பாடல். அந்த 173வது பாடல்ல தான் இணைய திருப்பதிகங்கள், அணைய திருப்பதிகங்கள் வனவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனை என்கின்றாளார் என்ற பதிகத்தோடு மட்டுமல்லாமல் அணைய திருப்பதிகம். 6 பதிகங்கள் சொன்னேன், இல்ல 5 பதிகங்கள் சொன்னேன், 5 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட அணைய திருப்பதிகங்களை பலகாலம் அங்கு தங்கி இருந்து நம்முடைய நாவுக்கரச பெருமான் நமக்கு வழங்கி இருக்கிறார். அதுல ஒரு பாடல், முதல் பாடல் திருக்கழிப்பாலையில வனபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாள். தலைவி இறங்குகிறாள், தலைவனை அடைய முடியாத தலைவி இறங்குகிறாள். அந்த திருத்தலத்திலே விளங்குகிற பால்வண்ணநாதனை, பால்வண்ணநாதராகிய அந்த பெருமானை கண்டு அவனை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தோடு, இதான் அகப்பொருள் துறை. இன்னொரு அகப்பொருள் துறை நிறைய பாட்டு பாடியிருக்கார், அது தெரியும். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூத்தேவன் இருக்கு மன்னம் கேட்டாள், இன்னை அவருடைய ஆரூர் கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கு எச்சியானாள் என்ற அந்த பாடல் முழுவதும் அகத்துறை பாடல் தான். அதுபோல் நிறைய அகத்துறை பாடல்கள் பாடியிருக்கிறார். இங்கேயும் ஒரு ஆன்மா எப்படியெல்லாம் பெருமானை நினைந்து நினைந்து இறங்குகிறது, பெருமானுடைய அருள் கிட்டாமையினாலே இறங்குகிறது. இங்கே ஒரு பெண் தலைவனுடைய அன்பு தனக்கு கிட்டவில்லை என்பதற்காக இறங்குவது போல் பாடியிருந்தாலும் கூட இந்த இடத்திலே தலைவி யார் என்றால் ஆன்மாக்கள் தான். ஆன்மாக்கள் பெருமானுடைய அருளை பெறாமையினாலே எப்படியெல்லாம் வருந்துகின்றன என்பதை ஒரு செவிலித்தாய் தன்னுடைய மகளை ஒரு செவிலித்தாய் பாடுவது போல இங்கே நமக்கு பாடி காட்டுகிறார். வன பவள வாய் திறந்த அந்த தலைவி, வனம்னா வனப்பு அழகு, வன பவளம் என்றால் அழகான பவளம் போன்ற சிவந்த வாய்கள். வனபவள வாய் திறந்து தன்னுடைய வாயை திறந்து சொல்றான். என்ன சொல்றா? வானவர்க்கும் தானவனே என்கின்றான், தேவர்களுக்கும் அருள் செய்பவன் இந்த பெருமான் தான் என்கிறாள். பொதுவா வானவர் தானவர்னா, வானவர்கள்னா தேவர்கள், வானவர்னா அரக்கர்கள், அது இல்லை. இங்க வானவர்க்கும் தானவனே என்கின்றாள். வானவர்களாக இருந்தாலும் அந்த தேவர்களுக்கும் அருள் செய்பவன் இந்த பெருமான் தான். தேவர்களுக்கே அருள் செய்கின்ற பெருமான் நமக்கு அருள் செய்ய மாட்டானா? ஏனென்றால் அவர்கள் காமிய வழிபாடு செய்பவர்கள், பயன் கருதிய வழிபாடு செய்கின்ற தேவர்களுக்கும் அருள் செய்பவனாகிய நம்முடைய பெருமான் வனபவள வாயிருந்து பெருமானுடைய புகழை பாடுகின்ற என்னுடைய மகளுக்கு அருள் செய்ய மாட்டானா? வனபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாள். வானவர் என்றால் தேவர்கள், வானவர்க்கும் என்றால் தேவர்களுக்கும். ஏன் தேவர்களுக்கும் என்றால் அவர்கள் பயன் கருதிய வழிபாடு செய்கின்ற இடிநிலை உடையவர்கள். அப்படிப்பட்ட தானவனே என்கிற அவர்களுக்கும் இவன் தான் அருள் செய்பவன் என்கின்றாள். ஆலங்குத சினவள திண்டோள் மேல் சேர்ந்திறங்கு வெண்ணீற்றன் என்கின்றாள். தோல் செம்மையா இருக்குது, பவளம் போன்ற மேனி, பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் பார்க்கும். பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும். அப்போ சினபவள தின்தோள், நல்ல திண்மையான தோள்கள்,
பெருமானுடைய தோள்கள் திண்டோள், பவளத்தின்தோள், பவளம் போன்ற திண்டோள். அது என்ன சினம்? தோளுக்கு என்ன சினம் என்றால், சினம் செம்மையை குறிக்கும். கோபத்தின் நிறம் சிவப்பு. கோபத்தின் நிறம் சிவப்பு. என்ன இது? கோபத்துக்கெல்லாம் நிறம் உண்டா என்றால் உண்டு. தொல்காப்பியம் சொல்லுகிறது, கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள. முகம் சிவந்தான் என்றால் என்ன அர்த்தம்? கோபம் கொண்டான் அர்த்தம். முகம் கருத்தான் என்றால் கோபம் கொண்டான் அர்த்தம். அப்போ கருப்பு என்ற நிறமும் சிவப்பு என்ற நிறமும் வெகுளியை காட்டுவன. அது தொல்காப்பியம் உணர்த்துகிறது. அப்ப சின பவள திண்டூள், சிவம் சினம் என்றால் சிவனத்தினுடைய சினம் ஆகுவியராக செம்மையை உணர்த்துகிறது. செம்மையான பவளம் போன்ற திண்மையான தோள்களை கொண்டிருக்கிறவன். அதிலே சேர்ந்திலங்கு வெண்ணீற்றன், அந்த தின் தோள் மேலே விளங்குகின்ற, இலங்குதல் விளங்குதல், சேர்ந்து விளங்குகின்ற வெண்ணீற்றன் என்கின்றால் அடையாளம் சொல்றான். சாமி எப்படி இருப்பான்? என்னை கவர்ந்த, என் உள்ளம் கவர்ந்த கள்வன் எப்படிப்பட்டவன்? தோளுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காலுடைய சுவை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன், என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த கள்வன் அவன். அவனுடைய அடையாளம் இது என்று ஞானசம்பந்த பெருமான் சுட்டி காட்டியது போல இங்கே இந்த தலைவி சொன்னதாக செவிலித்தாய் சொல்றான். தலைவி சொல்வதாக செவிலித்தாய், செவிலித்தாய்கிற வளர்ப்பு தாய். மற்றாய் என்பவள் பெற்றவள். இங்கே செவிலிதான் கூறுகிறாள். இவருடைய இரக்கத்தை கூறுகிறாள், இறங்குவதை கூறுகிறாள். என்ன இரக்கம்? அது கடலும் கடல் சார்ந்த பகுதி தானே, நெய்தல் திணை தானே. நெய்தல் திணைக்குரிய கருப்பொருளே, உரிப்பொருளே இரக்கம். இறங்குதலும் இறங்கலும் இறங்கல் நிமித்தம், புடதலும் புடல் நிமித்தமும் குறிஞ்சி, இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் முல்லை, ஊடலும் ஊடல் நிமித்தமும் மருதம், இருத்தலும் இறங்கலும் இறங்கல் நிமித்தமும் நெய்தல். 4 திணைக்குதான் உரிப்பொருள் சொல்லப்படும். முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என்று சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே என்று நாங்க தான் சொல்லுவார். நானிலம்தான் உலகம். பாலை என்பதற்கு திணை கிடையாது. பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். முல்லையும் குறிஞ்சி முறைமையில் தெரிந்து நல்லியல் பிளந்து நடுங்குதையம் விட்டு பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்பது பாலைக்கு இலக்கணம் காட்டுகிற சிலப்பதிகாரம். அப்போ இங்க சின பவளம் என்றால் செம்மையான, சினத்தினுடைய நிறம் செம்மை. அதான் முதல்ல கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள. வெகுளின்னா கோபம், சினம் என்றாலும் கோபம். இப்போ கோபத்துக்கு நிறம் என்ன? சிவப்பு. அந்த சிவப்பு நிறம் மிக்கு விளங்குகிற பவளம் போன்ற திண்மையான வலிமையான தோள்கள் சேர்ந்து, அதோட சேர்ந்து விளங்குகிற வெண்ணீற்றை அணிந்திருக்கிறான். வெண்ணீற்றன் என்கின்றாள். எப்படிப்பட்டவன்? என்னுடைய தலைவன், என்னுடைய உள்ளம் கவர்ந்த கள்வன், வனபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாள். தன்னுடைய அழகான பவளம் போன்ற வாயை திறந்து பெருமானை பாடுவதோடு மட்டுமல்லாமல் எனக்கு மட்டும் இல்ல வானவர்களுக்கும் அருள் செய்பவன் அவன் தான் என்கின்றாள். சின பவளத்தின் தோள் மேல், சினத்தின் நிறமாக விளங்குகின்ற செம்மை மிக்க பவளத்தின் தோள் மேல் சேர்ந்து விளங்குகின்ற வெண்ணீற்றை அணிந்திருக்கிறான் என்கின்றாள். அப்புறம் பாருங்க, அனபவள மேகலையோடு அப்பாலைக்கு அப்பாலான் என்கின்றாளால். அனபவளம், அன்னம் போன்ற வளவள். அன்னம் என்பதுடைய இடைக்குறைதான், அதுல தொகுத்தல் தான் அறம். அனபவளம், இங்கே அனம் தனியா, அன்னம் போன்றவளாகிய அவள் பவள மேகலையோடு, பவள நிறம் பொருந்திய இடையணியோடு அப்பாலைக்கு அப்பாலான் என்கின்றாளாம். பெருமாள் எங்க இருக்கிறான்? அப்பாலைக்கு அப்பால். மணிவாசகர் பாடுவார்ல, அப்பாலுக்கு அப்பாலாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துரியம் கடந்து துரியாதீதத்தில் இருப்பவன். துரியம் கடந்து துரியாதீத நடிகை விளங்குபவன் தான் அப்பாலைக்கு அப்பாலாய் என்கின்றாள். அதை சொல்றாள். இன்னும் கனபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை. கனபவளம் நல்ல கனமான அணங்குகொள் ஆய்மயில்கொள் கனங்குழை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சில் சொன்னது போல கனவிய குழைன்னு என்று சொல்லுவார். அதே போல இங்க கனபவளம் நல்ல கனமான பவளம்.
பவளங்களை அணிபவர்களுக்கு தெரியும். பவளமணி மாலை அணிவார்கள். நம்ம நாட்டுல பெண்கள் எல்லாம் முன்பு தங்களுடைய திருமாங்கல்யத்தில் அதோடு சேர்த்து இணைத்து பவளமணியை அணிகின்ற மரபு இருந்தது. பவளங்கள் கிடைப்பதும் இல்லை. உண்மை பவளங்களுக்கு மாறாக எல்லாம் போலிகள் வந்துவிட்டன. எனவே போலிகளை விரும்புவதும் இல்லை. கனபவளம் சிந்தும் அப்படிப்பட்ட பவளம் நல்ல கனமான பவளங்களை கரையில் கொண்டு வந்து வீசுகிற கழிப்பாலை உப்பங்கழிகள் நிறைந்திருக்கிற நெய்தல் துறையை சார்ந்த பகுதியில் சேர்ந்திருக்கிற பெருமானாகிய பால்வண்ணநாதனை கண்டாள் கொல்லோ இவள் பார்த்தாளோ பார்த்திருப்பாளோ கொல் ஓ என்றன ஓ அசனிலை கொல் என்பது ஐயப்பொருளை தருவதோ அசனலை. இவள் பார்த்திருப்பாளோ அதனாலதான் இப்படி புலம்புறாளோ வானபவள வாய் திறந்து வானவர்க்கும் தாளவரே என்கின்றாளால் சின பவளத்தின் தோள் மேல் சேர்ந்திறங்கு வெண்ணீற்றன் என்கின்றாளால் இப்படி எல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம் இதுவாக இருக்குமோ? கனபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை இவள் பார்த்திருப்பாளோ, பார்த்ததனால் ஏற்பட்ட மயக்கமோ, அந்த மயக்கத்தினால் வந்த தொடர்களோ என்று செவிலித்தாய் தன்னுடைய மகள் இறங்குவதற்குரிய பொருளாக பெருமானுடைய செயலை சொல்லி சொல்லி பெருமானுடைய புகழை போற்றுகிற செயல்தான் இந்த அகப்பொருள் துறை. இங்கே நீங்கள் அந்த தலைவியை ஆன்மாவாக கொள்ளுங்கள், அப்பொழுது வைத்து பொருத்தி பாருங்கள், பொருள் நன்றாக விளங்கும். இன்னும் இந்த பதிகம் முழுவதிலேயும் மிக அருமையான செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு பாடலுக்கு ஒரு வரி வீதம் நாம் பார்க்கலாம். எல்லா பாடலையும் அடையாளம் தான் சொல்றா. மண்டலவு ஒன்றை வளர்ப்பும் சடையான என்கின்றாளால் விண்டலர்ந்து நாறுவதோர் வெள்ளருக்க மலர் உண்டு என்கின்றாளால் உண்டையிலே தோன்றுவது ஓர் உத்தரியப்பட்டுடையன் என்கின்றாளால் கண்டல் அயலே தோன்றும் கண்டயலே இல்ல கண்டல் என்றால் தாழைக்கு பக்கத்தில் அர்த்தம். கழிப்பாலை சேர்வானை கண்டாள் உள்ளோ பிறந்திளைய திங்களை முடிமேல் என்கின்றாளால் பெரும்பாலனாகி ஒரு பிஞ்சக வேடத்தன் என்கின்றாளால் கரும்பானல் ஊக்கும் வழிபாலை பழியிலான் புகழுடைய 5வது பாட்டுல பாருங்க பெருமானுடைய சிறப்பை சொல்கிற பொழுது அந்த தலைவி இப்படியெல்லாம் நினைச்சு போகிறான். பழியிலான் புகழுடையன், வழியே இல்லாதவன், புகழ் மட்டுமே உடையவன். அதான் பொருள் சேர் புகழ். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டென்பார். உண்மையான புகழ் எது என்றால் இறைவனுடைய பொருள் சேர் புகழ் தான் புகழ். எனவே அவன் பழி இல்லாதவன், புகழுடையவன், பால் நீற்றன், பால்வண்ணநாதன் பேரு, ஆண் ஏற்றன் என்கின்றாளால் விழிவுலாம் பெருந்தடங்கன் 2 அல்ல, பெருமானுக்கு 2 கண் இல்ல 3 கண் உடையவன் என்று அடையாளம் காட்டுகிறான். சுழிவுலாம் வருகங்கை தோய்ந்த சடையவனை என்கின்றாளாம். சரிங்க. அடுத்து வேடிக்கையா முதிரும் சடைமுடி மேல் மூழ்கும் மலராக என்கின்றாள். சடாமுடி மேலே நாகருக்கு அதன் அருகே அது தோன்றுகிற இளமதியும் தோன்றுகிறது. ஐயோ பாம்பு முழுகினமே சதுரு வெண் பழிக்கு குழை காதில் மின்னிடுமே என்கின்றாள். கதிர்முத்தம் சிந்தும் கழிப்பாலை சேருவானை கண்டாள். அடுத்து அந்த 8வது பாட்டு பாருங்க. ஓர் ஓதம் ஓரி. ஓதம் என்பது ஓத்து வேதம். ஓதம் என்றால் இந்த இடத்துல ஓத்து என்பது பொருள். ஓத்து என்றால் ஓதுவதனாலே அதுக்கு ஓத்துன்னு பேர். அது எழுதுறது இல்லை, படிக்கிறது இல்லை, ஓதுவதனாலே அதுக்கு ஓத்துன்னு பேரு, சுருதின்னு பேரு. ஒருத்தன் சொல்ல இன்னொருத்தன் கேட்கிறது, அந்த கேட்டவன் சொல்ல இன்னொருத்தன் கேட்பது, அப்படி போகுது. ஓதுவதனாலே ஓத்து. ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வெட்பித்தல் ஈதல் ஏற்றல் என்ற அறுதொழில் அந்த புரியது. அப்படி ஓதம் ஓர்ந்து ஆராய்ந்து உணரத்தக்க ஓதம் அர்த்தம். ஓர்ந்து ஓதம் என்றால் ஓர்தல் நிறைதல் கடைப்பிடி இதெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா? ஆராய்தல். அப்படி ஆராய்ந்த தன்மையுடைய வேதத்தை ஓதி உலகத்தின் கண் பலியேற்கிறான் என்று பெருமானை அடையாளம் காட்டி இறங்குகிறாள். அப்புறம் நீரோதம் ஏற நிமிர் புன்சடையாரே என்கிற ஈரோதம்னா அங்க நீர் ஈரம், அது கங்கை. அடுத்தது பாரோத மேனி என்று சொன்னால்
பார்வோதம் என்ன? உலகமே. பார்ன உலகம், ஓதம் சூழ்ந்ததுன்னா கடலால் சூழ்ந்திருக்கிற உலகம். அதான் அவனுடைய அந்த கடலால் சூழ்ந்திருக்கிற உலகத்தில் சூழ்ந்திருக்கிற கடல், கடல்லே எழுகிற பவளம், அந்த பவளத்தை போன்ற திருமேனி உடையவன் என்கின்றாள். அப்புறம் காரோதம் மல்கும் கழிப்பாறை. காருன்னா மேகம், அந்த மேகம் போன்ற கருமையான கடல், அது நிறைந்து விளங்குகிற கழிப்பாலை சேர்ப்பானை கண்டால் உள்ளோ என்று 8வது பாடலிலே பாடுகிறார். அடுத்து அந்த 5 வேள்விகளை எல்லாம் பற்றி சொல்றாரு. கழிப்பாலை சேர்ப்பானை கண்டால் உள்ளோ என்பது இந்த பதிவுடைய மகுடமாக விளங்குவதை பார்க்கிறோம். பாருங்க, அடற்பரிய ராவணனை அறுவரைக்கு அடர்த்தவனே என்கின்றாளா 10வது பாட்டுல ராவணனை சொல்லுவாரு. அதுபோல இங்கேயும் பிறராலே கொல்ல முடியாத, யாராலும் வெல்வதற்கரிய ராவணனை பெரிய மலை கீழே வைத்து அடர்த்தவன் என்று பெருமானை சொல்கிறாள். சுடற்பெரிய திருமேனி சுண்ணவன் நீற்றவனே என்கின்றாளாம். நல்ல ஒளி வீசுகிற அவனுடைய மேனியின் மேலே நல்ல மனம் வீசுகிற திருவெண்ணீரை அணிந்திருக்கிறார் என்கிறாள். மடல் பெரிய ஆளின் கீழ், மடல்னா இலைன்னு அர்த்தம், இலையினாலே சிறந்து விளங்குகிற ஆலமரத்தின் கீழ் அறம் 4வர்க்கு அன்று உரைத்தான் சிவதன்மம் உரைத்த வீரான் என்று நம்முடைய குளிருக்கு வள்ளுவர் தேவாரத்தை பாடுவார் இல்லையா? அது போல அறம் 4வர்க்கு அன்று உரைத்தான். அறம் என்பது இந்த இடத்துல சிவதன்மம் உரைத்தான் என்கின்றாளால் கடல் கருவி சூழ்ந்த, கடல் கருவின்னா தொகுதின்னு அர்த்தம், தொகுதியாக பலவற்றை கடல் கொண்டிருக்கிறது. அவை அந்த கடலை சூழப்பட்டிருக்கிற கழிப்பாலை சேர்வானை கண்டால் கொண்டோ என்று இந்த பதிகத்திலே, அகத்துறை பதிகத்திலே பெருமானுடைய சிறப்புகள் பலவற்றை சொல்லி ஒரு தலைவி இறங்குவது போல செவிலித்தாய் கூறுவதோடு இந்த பதிகம் நிறைவுறுகிறது. இந்த பதிகத்தினுடைய ஆழமான பொருளை நம்முடைய அன்பர்கள் எல்லாம் படித்திருந்தவர்களாக அடுத்து வருகிற வகுப்பில் திருக்கழிப்பாளையினுடைய இன்னும் சில பதிகங்களை பார்த்துவிட்டு நாம் அடுத்து பெரிய புராணத்துக்கு செல்லலாம் என்று சொல்லி இதுவரை கேட்டிருந்த சைவ தமிழ் சார்ந்தவர்களுக்கு என்னுடைய